வரதராஜன் ஆரம்பிக்கலாமா? Yes. உலம் தரும் செல்வம் தந்திடும் உலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார்படு துயராகினதெல்லாம் தரம் செய்யும் அடியார் படுதுயராகினவெல்லாம் இளம் தரம் செய்யும் விஷம் பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பலம் தரும் மற்றும் தந்திடும் பலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆகின செய்யும் பெற்றதாயினும் நலம் தரும் சொல்லை நலம் தரும் சொல்லை நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் நாராயணா தேங்க்யூ சார். நாராயணன் என்ற நாமத்தை பற்றி ஸ்ரீமன் நாராயணன் அவர்கள் அழகா பாடினார். கொஞ்சம் மைக்கில் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது, அது வந்து என்னன்னு தெரியல, அதை ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, நவ் திஸ் இஸ் அவர் 51st மீட்டிங், 51வது மீட்டிங். உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். நான் இப்போ தாய்நாட்டை விட்டு இங்கே பர்மனெண்ட்டாக குடியேறி இருக்கேன். ஒரு வாரம் ஆச்சு. இமிகிரேட் விசா வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் meeting from America, organized from America. I think because of this internet issue, every month we can meet each other. No problem இல்லை. இப்போ எனக்கு காலம்பரம் 8:30 மணி, உங்களுக்கு ஈவினிங் 6 மணி. இந்த 2.5 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்கு பிட்வீன் பிஎம் அண்ட் ஏஎம். அதில் பார்த்துக்கலாம். இன்றைய தலைப்பு தடம் பொங்கத்தான் பொங்கோ. திருமங்கை ஆழ்வாரின் பெரிய திருமொழியில 10ஆம் பத்து 2வது திருமொழியில் வருகின்ற இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. இதுக்கு வந்து சங்ககால இலக்கியத்துல கூட ஒன்றும் என்ன ட்ரேஸ் பண்ண முடியல, எங்க இருக்குன்னு தெரியல. ஆனால் இவர் வந்து மற்ற இறுதி இது ஒரு பெரிய திருமொழியில 10:2 அந்த 10 பாசுரங்களிலும் தடம் பொங்கத்தான் பொங்கோ அப்படின்னு அந்த வார்த்தையை முடிக்கிறார் கலியன். ராமராவண யுத்தத்துல ராமன் வெற்றி பெற்றதை கொண்டாடுகிறார்கள் அரக்கர்கள். இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் நாங்க ராவணன் கிட்ட, அது வந்து எனக்கு பெரிய ரிலீஃப் இருக்குன்னு அவங்க எவ்வளவு பேரும் குதிக்கிறாளாம். அதுதான் இந்த இதனுடைய மெயின் இதுவே. தீமை செய்து எங்கள் மன்னன் ராவணனை அழிந்தான், அவனது தீமை எங்களையும் தாக்குகிறது. இது வந்து பெரியவாச்சான் பிள்ளையோடைய வியாக்கியானம். இதனை யாரிடம் நாங்கள் சொல்வது? எங்களை அழைப்பவர் இல்லை என்று அஞ்சுகிறோம் அப்படின்னு சொல்றாராம். ஸோ ஆக்சுவலா போர்ல தோத்து போனவா எதிரியை புகழ மாட்டா, எதிரியை வெய்வா. இங்க பிகாஸ் ஆஃப் தி ராமனுடைய ஒரு சௌலபிய குணத்தினால எல்லாரும் ராமனையும் இது பண்றா. ரொம்ப
இதை வந்து பெரியவாச்சான் பிள்ளை தோற்ற அரக்கர்கள் பாசுரத்தாலே ராம விஜயத்தை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு முடிக்கிறார். டுடே ஸ்பீக்கர் இஸ் ஸ்ரீ பதி லட்சுமி நாராயணன். He is from Chennai. Now he is in US. என்னுடைய டைம் ஜோன்லேயே இருக்கார். ஃபார்ச்சுனேட்லி இஸ் வைஷ்ணவிச படித்தார், அப்புறம் வைணவராக ஆகிவிட்டார். இப்போ அவர் ஆல்மோஸ்ட் இஸ் வைஷ்ணவேட், நல்ல ஒரு இதாக இருக்கார். அவர் எம்ஏ படித்து முடித்தார் அண்ட் இண்டிபெண்ட்லி ஹி இஸ் an ஐடி கன்சல்டன்ட். ஸோ ஐ ரெக்வெஸ்ட் him டு கமெண்ட்ஸ் his lecture. தேங்க்யூ சார். அடியே ரொம்ப நன்றி பர்சாத் சார். கலையாமி கலித்வம் சார் கவிம் லோக திவாகரம் எஸ்ய கோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தமக வாழி பிறகாலன் வாழி கலிகண்டி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியலோ மாயோனே வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தெய்வம் அடங்கா நெடும்பிறவி நெஞ்சுக்கு நல்லமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சுக்கனல் பொடி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்டது அவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் ஈனந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்கு தா மாலை தனியேன் வழிபடுக்க வேணுமென கோலப்பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைத்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேண்டும் துணிந்து கள்ளார் பொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் தொல்லா மனிதரை நீங்கி குறையல் பிரான் அடிக்கீழ் வெல்லாத அன்பன் ராமானுசன் மிக்க சீலமல்லால் உள்ளாது என் நெஞ்சு ஒன்றறியேன் உற்ற பேர் எல்பே முனியா துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடும் கனியார் மனம் கண்ணமங்கை நின்றானே கலைபரவும் தனியானை தன் தமிழ் செய்த நீலன் தனக்கு உலகில் இனியானை எங்கள் ராமானுசனை வந்தெய்தினரே மணவாள மாமணிகளும் விடல பேதை நெஞ்சு இன்றை பெருமை அறிந்திலியோ ஏது பெருமை இன்றைக்கென்றறியில் ஓதுகின்றேன் வாய்த்த புகழ் மங்கையர்கோன் மாநிலத்தில் வந்துதித்த கார்த்திகையில் கார்த்திகை கான் மாறன் படைந்த தமிழ்மலைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் என்றென்று காதலிப்ப வாய்த்தமிழத் தாள்கள் நெஞ்சே வாழ்த்து. நமஸ்காரம். இங்கு கூடியிருக்கும் பக்த பெருமக்களுக்கு முதற்கண் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அலுமினி அசோசியேஷனுக்கு என்னுடைய வணக்கத்தையும் கிருதகத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து கொல்லன் உலையில் ஊசி வைக்கிற மாதிரி திருமங்கை ஆழ்வாரோட பெரிய திருமொழியை பற்றி இங்கே கூறுவதற்கு நான் வந்திருக்கிறேன். இது நான் சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் இல்லை. இதை எல்லாரும் சேர்ந்து எப்படி அனுபவிக்கலாம், உங்களுடைய நீங்கள் படித்த உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை எல்லாரும் கூடி எப்படி அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாம இங்கே இன்று கூடியிருக்கிறோம். இது ஒரு ஆள் சொல்லி தெரிஞ்ச வேண்டிய விஷயம், அதுவும் 1 மணி நேரத்துல பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்க உள்ள அறிஞர் பெருமக்கள் கண்டிப்பாக திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி பற்றி தெரியாத ஆட்கள் இதுல ஜாயின் பண்ணவால யாருமே இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால இது நான் சொல்ல போன விஷயம் எப்படின்னா, நான் வந்து என்னுடைய வைஷ்ணவத்துல கத்துனது, என்னுடைய முயற்சியால கத்துனது, என்னுடைய டீச்சர் கீத் மாலா ராகவன் அப்படின்னு அவங்கள்ட்ட நான் பிரபந்தம் தனியா கத்துக்கிறேன். ஸோ அவங்க சொல்லி கொடுத்தது. இதுல ஏதாவது தவறு இருந்ததுன்னா அது நான் தான். இதுல ஏதாவது நல்லது நான் சொல்லியிருந்தேன்னா, நல்ல விஷயம் சொல்லியிருந்தேன்னா, கரெக்டா சொல்லியிருந்தேன்னா அது என்னுடைய ஆச்சாரியர்களுக்கு போய் சேரும். இது பொறுப்பு தரப்பு கிடையாது. நாலாயிர திவ்ய பிரபந்தம் வந்து தமிழ் வளர்க்கறதுக்கு வந்து இப்ப என்ன வழி அப்படின்னு கேட்டா, தமிழை வந்து இதுவரைக்கும் வளர்ந்தது, இன்னமும் வளர்க்க போறது பக்தி இலக்கியம் தான். அதுல வந்து தேவாரம், பெரிய திவ்ய பிரபந்தம், இந்த ரெண்டும் மிகப்பெரிய ஒரு இட் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். தமிழை வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டு போறதுல வந்து இது வந்து ரொம்பவும் பெரிய ஒரு பங்கு ஆற்றுகிறது. ஸோ இது திவ்ய பிரபந்தம் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து 12 ஆழ்வார்கள் பாடியது. அதுல வந்து இந்த பெரிய திருமொழி வந்து திருமங்கை ஆழ்வார் எழுதினது. திருமங்கை ஆழ்வார் எழுதின பாசுரங்கள் பிரபந்தங்கள்ல பெரிய திருமொழிக்கு பெரிய இதுக்கு பேர் இருக்கு. அப்படின்னா நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வந்து பெரிய ஜீயர், பெரிய கோயில், பெரிய அப்படின்னா மிக பெருசுன்னு அர்த்தம்.
ஸோ திருவாய்மொழி வந்து 1084 பாசுரம் உள்ள ஒரு பெரிய ஒரு பிரபந்தம். அதனால இதுக்கு பெரிய அப்படிங்கிற பேர் கரெக்டான ஆப்டா அப்படின்னு சொல்றது ஒரு விஷயம். இன்னொரு விதத்துல பார்த்தா பெரிய திருமொழியில சொல்லக்கூடிய கருத்துக்கள், அதுல பண்ணக்கூடிய சொல்ல வேண்டிய விஷயங்கள், அதுல எவ்வளவு திவ்ய கஷேத்திரங்களை அவர் பெரிய திருமங்கை ஆழ்வார் கவர் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கும்போது அதுக்கு பெரிய அப்படிங்கிற அடைமொழி வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டான இது. ஸோ பெரிய திருமொழியில உள்ள 2-3 பாடல்கள், பதிகங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படிங்கிறதுக்கு தான் அந்த தலைப்பு வந்து தடம் பொங்கத்தம் பொங்கோ அப்படின்னு வச்சிருக்கோம். தடம் பொங்கத்தம் பொங்கோனா ராமனுடைய பெருமையை பாடுறது, பெருமாளுடைய பெருமையை பாடுறது, பாடி நமக்கு வந்து அதனால நமக்கு நல்லது கிடைக்கட்டும் அப்படிங்கிறது தான் அந்த அந்த தடம் பங்க தம்பங்கோ அப்படிங்கிறதுக்குண்டான மீனிங். ஸோ அதில் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் திருமங்கலோட சரித்திரமும் பெரிய திருமொழியும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பெரிய திருமொழி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் அந்த we can deep dive into 3 பதிகம், 3 பதிகம் இருக்கு. தடம் பங்க தம்பங்கோ, குடமணி தூரம், வானமரம், இந்த 3ஐயும் கொஞ்சம் டீப் டைவா பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த இன்னைக்குள்ள ஒரு அஜெண்டாவா நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதுல வந்து திருமங்கை ஆழ்வார் வந்து கடைசி ஆழ்வார். 12 ஆழ்வார்ல வந்து கடைசியான ஆழ்வார். 7ஆம் நூற்றாண்டுல இருந்தவர். இவர் வந்து ஆலிநாடன், இவர் பெற்றோர் வந்து ஆலிநாடன் ஒல்லித்திரு. இவர் திருவாலி நகர்ல பிறந்தவர். கார்த்திகை மாதத்துல கார்த்திகை நட்சத்திரத்துல அவதரித்தவர். அவர் வந்து கலைகள்ல, போர் திறமைகள்ல எல்லாத்துலயும் பெரிய ஆளா இருக்காரு. அவரை வந்து திருவங்கை மன்னன் ஆக சோழ பேரரசர் முடிசூட்டுகிறார். ஒரு குறுநில மன்னராக திருவங்கை என்ற நாட்டை ஆண்டு வருகிறார். வாலிப பருவம் அப்படி அவருடைய ஆடல் மா குதிரையில ஏறி அப்படி போயிட்டு இருக்கும்போது திருவேலக்குளம் வந்தார். குமுதவல்லி நாச்சியாரை பார்த்தார். பார்த்தோன்னே இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். திருமங்கை ஆழ்வாருக்கு எல்லாமே ஸ்ட்ரெயிட் தான், ஒன்றும் ஒரு விதமான இதெல்லாம் ஹெசிடேஷன்லாம் கிடையாது. ஸ்பேட் இஸ் ஸ்பேட் அப்படிங்கிற மாதிரி ஆள். பெருமாளையே பார்த்து நீ வந்து தரிசனம் கொடுக்குறியா அல்லது நான் அடுத்த திவ்ய கஷேத்திரத்துக்கு போவா அப்படின்னு பரிமள இந்துள்ள பரிமள ரங்கநாதரை பத்தி பார்த்து பாட்டு பாடியவர். ஸோ நேராக போய் கேட்கிறார், எனக்கு வந்து குமுதவல்லியை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமான்னு. குமுதவல்லிட்ட போய் கேட்டு சொல்றேன் அப்படிங்கிறார் அவர். நம்ம வந்து இடைப்பட்ட காலத்துல இப்போ நிறைய மாறி இருக்கு. பெண்கள்கிட்ட போய் நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கக்கூடிய சம்பிரதாயம் கிடையாது 19th century, ஏர்லி 20th centuryல கூட. ஆனா 7th centuryல அது இருந்திருக்கு. ஸோ குமுதவல்லியோட அப்பா வந்து போய் அம்மா நீ இவரை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படி கேட்டார். ஸோ அவ வந்து எனக்கு ஜாதி கிடையாது, வைஷ்ணவம் தெரிஞ்சா போறோம், அவர் வைஷ்ணவரா இல்லையே, அவருக்கு வந்து பஞ்சசம்ஸ்காரம் இல்லையே, அவர்கிட்ட வந்து அது இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவ அப்பா வந்து திருமங்கை ஆழ்வார்ட்ட சொல்ல, அதுதானே நான் இப்ப பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறார். அதில் உள்ள ஒரு இம்பாக்டை பத்தி அவருக்கு தெரியவே இல்லை. அவர் வந்து எப்படி பெருமாள் அவரை தன் வசம் ஆழ்த்துகிறார் அப்படிங்கிறத பத்தி அறியாமலேயே நான் வந்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்றார். பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுறதுக்கு போறார், யாரும் பண்ண மாட்டேங்கிறார். நேர திருநறையூர் போறார். திருநறையூர்ல போய் திருநறையூர் பெருமாள் வந்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுறது காத்துன்னு இருக்கார். அவரோட கையை இன்னைக்கும் நீங்க பார்த்தேன்னா அந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ற சங்கும் ஆளையும் வந்து கையில அப்படி பிடிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு அதுல அந்த கோயில போனா நீங்க பார்க்கலாம், திவ்யக்ஷேத்திரத்துல போனா பார்க்கலாம். ஸோ அவர் தான் இவருக்கு வந்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ணார். பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு நேர திருப்பி திருநறையூர்ல இருந்து திருவள்ளக்குளத்துக்கு வரார். திருவள்ளக்குளத்துல இருக்கிற கோயில் தான் அண்ணன் கோயில். ஸோ திருவள்ளக்குளத்துக்கு வரார். ஸோ வந்தோடனே திருப்பி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். இன்னொரு கண்டிஷன் இருந்தார். ஒரு கண்டிஷனுக்கே எனக்கு தள்ளி போயிடுச்சு, இன்னொரு கண்டிஷனா அப்படின்றார். ஸோ நீ வந்து 1000 பேருக்கு நீங்க வந்து உணவளிக்கணும், ததியாராதனம் பண்ணணும், அப்பதான் வந்து நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற. ஸோ இந்த மாதிரி இப்போ உள்ள கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும். இப்போ வந்து உனக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியுமா, எனக்கு தெரியுமா, சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா இருக்கியா, நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா இருக்கேன், நான் டாக்டரா இருக்கேன், நீ டாக்டரா இருக்க அப்படிங்கிற பொருத்தம் பார்க்கலாம்.
இவன் வந்து நீ வைஷ்ணவரா இருக்கியா, பாகவதருக்கு வந்து பகவத் கைங்கரியம் பண்றியா அப்படின்னு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா குமுதவள்ளி நாச்சியார். சோ அப்படி கல்யாணம் பண்ணிக்கும் போது இவருக்கு தங்கிட்ட காசு இருக்கா, தன்னால பண்ண முடியுமா அப்படிங்கறதெல்லாம் ஒன்னும் அவருக்கு கவலைப்பட்டாலும் தெரியல. அதனால என்ன 1000 பேருக்கு நான் உணவளிக்கிறேன் அப்படி சொல்லி எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் பண்ணிட்டு 1000 பேருக்கு உணவளித்துட்டு இருக்கார். அவரால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உணவளிக்க முடியவில்லை. அவருக்கு பைசா இல்லை. அவருக்கு அதை தவிர அவர் வந்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறார். அவருக்கு பைசா இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறார். ராபின்ஹுட்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி அவர் பணக்காரர் இருக்கிறவங்கள்ட்ட இருந்து எடுத்து இல்லாதவர்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர் வந்து திருட ஆரம்பிக்கிறார். ராஜாவா இருந்தாலும் திருட ஆரம்பிக்கிறார். ஸோ திருட ஆரம்பிக்கும் போது அவரால் முடியல. கோயிலுக்கு சோழ தேசத்துக்கு வந்து கப்பம் கட்டணும் வருஷம். அந்த பைசாவும் கொடுக்க முடியல. அந்த பைசாவை எடுத்து திருப்பணிக்கு போட்டுறார். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இருக்கும்போது காஞ்சிபுரத்துக்கு போறார். காஞ்சிபுரம் வரதராஜர் வந்து அவருக்கு புதையல் இருக்குன்னு சொல்றார். அந்த புதையல் எடுத்து கப்பம் கட்டுறார். ஆனா அந்த கப்பம் கட்டி இவர் வந்து பெருமாளுக்கு தான் திருப்பணி பண்றான்னு சொன்னா சோழ வருஷம் திருப்பி அதையே கொடுத்துருவான் அவர் திருப்பியும். அதை வச்சும் பண்றார். ஆனாலும் காணல. திருப்பியும் பண்ணிட்டே இருக்கார். அவருக்கு 4 சிஷ்யன் இருக்கார். அந்த சிஷ்யன் பேர்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீரில் நடப்பானாம், காற்று நிழலில் ஒதுங்குவான், தோளா வழக்கன், தாழ் ஊதுவானா என்ன, நம்ம வந்து பூட்டை வந்து வாயால ஊதியே திறந்துருவான். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரமாதமான சிஷ்யர்கள் எல்லாம் வச்சிருந்திருக்காரு அவர். ஸோ அவர்கள் வந்து ஒன்னா போய் இந்த மாதிரி திருமணங்கொள்ளை பக்கத்துல நிறைய ஒரு பிரைட் அண்ட் பிரைட் குரூம்லாம் வராங்க, மணமக்கள் வராங்க. ஸோ அவளை வந்து நம்ம வந்து கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இந்த சைடு பார்த்தா தாயார் ஏற்கனவே சீனிவாச மணவாள பெருமாள்கிட்ட வந்து நம்ம வந்து திருமங்கை ஆழ்வார் ஆட்கொள்ள வேண்டாமா, அவர் உங்களுக்காக வேண்டிதான் இவ்வளவு திருப்பணியும் பண்றாரு, நீங்க அவரை இன்னும் ஆட்கொள்ளாம இருக்காரு அப்படின்ற. அப்ப பெருமாளும் தாயாருமே இந்த மணமகன் கூட்டத்துல வராங்க. அவ வந்து அந்த நகைகள் எல்லாம் வந்து சுற்றி வளைச்சு நகையெல்லாம் கொடு, எல்லாத்தையும் எடுத்து வை அப்படின்றாங்க. எடுத்து வைக்கிறார். காலில் உள்ள அந்த ஆபரணம் மிஞ்சி அப்படிம்பாங்க, அதை வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றார் திருமங்கை ஆழ்வார். ஆனா எடுக்க முடியல. உடனே நீயே கடிச்சு பல்லால கடிச்சு எடுக்கிறதுக்கு கீழே குடிஞ்சு காலை தொடர்றார். அவருக்கு வந்து அந்த ஸ்பரிசம் கிடைக்கிறது, தாழ் ஸ்பரிசம் கிடைக்கிறது. பெருமாள் அவருக்கு தலையில் கை வைத்து ஆசீர்வதிக்கிறார். இது எப்படி விஷுவலைஸ் பண்றது அப்படின்னா, எனக்கெல்லாம் விஷுவலைஸ் பண்றது சினிமா மூலம் தான். ஸோ நான் முதல்ல திருமங்கை ஆழ்வார் எப்படி இருப்பார், அவரோட மிடுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும்னா சினிமா திருமால் பருமையை பார்த்தா தான், சிவாஜி கணேசனை பார்த்தா தான் திருமங்கை ஆழ்வார் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத நமக்கு கிளியரா தெரியும். ஸோ இன்னமும் நான் இந்த பேசும்போது எனக்கு அந்த சீன் தான் எனக்கு ஞாபகத்துல ஓடுறது. ஸோ அவர் வந்து நீ இருந்த கலியனும் அப்படின்னு பெருமாள் கேட்கிறார். கலியனும்னா மிடுக்கானவரோ அப்படின்னு அர்த்தம். ஆமா, எனக்கு வந்து நீ மந்திரத்தை சொல்லு. அவர் எல்லாத்தையும் போட்டு மூட்டையை அழுத்து வச்சிருப்பார். அந்த மூட்டையை தூக்கவே முடியாது. அந்த மூட்டையை தூக்கவே முடியாதுன்னு எப்படி நீ மந்திரம் போட்டிருக்கியா அப்படின்னு கேட்பார். ஆமா, அந்த மந்திரத்தை எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்பார். மந்திரத்தை சொல்லத்தானே நான் வந்து இங்க இருந்து வந்து இவ்வளவு நாளா காத்திருக்கேன் அப்படிங்கிறார் பெருமாள். சரி மந்திரத்தை சொல்லு அப்படிங்கும்போது இவ்வளவு பேர் கூட்டத்துலாம் சொல்ல முடியாது, தனியா தான் சொல்ல முடியும் அப்படின்றார். தனியா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு சரி நான் வரேன், தனியா சொல்லு அப்படின்றார் கலியன். நீலனா ஆரம்பிச்சு இப்போ திருமங்கை மன்னனாகி இப்பதான் கலியனா இருக்கார். ஸோ இந்த கலியன் வந்து நீங்க தனியா சொல்லி கொடுக்கறதுக்கு பெருமாள் கொண்டு போய் திருமந்திர உபதேசத்தை பண்றார். மரங்களுக்கு ராஜாவான அரச மரத்துல சக்கரவர்த்தியான ராஜாவான மணவாள பெருமாள் திருமங்கைக்கு அரசனான திருமங்கை ஆழ்வாருக்கு மந்திரங்களுக்கு அரசனான திருமந்திரத்தை அந்த இடத்துல வந்து சொல்லி வைக்கிறார். 4 ராஜாக்கள் சேர்ந்து நடந்த வைபவம். இந்த வைபவத்தை இன்னமும் பார்க்கலாம். இன்னமும் அதை வந்து பண்ணி காமிக்கிறாங்க திருமணங்கொள்ளையில. ஸோ அங்க போய் சேவிச்சுக்கலாம். பங்குனி உத்திரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வரும். அதை போய் பார்த்து நம்ம சேவிச்சுக்கலாம். ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ சொல்லி கொடுத்தோன்னா அவர் வந்து பாட ஆரம்பிக்கிறார். அவருக்கு வந்து
திருமங்கை மன்னனாக இருந்தவர் திருமங்கை ஆழ்வார் ஆகிறார். ஸோ பாட ஆரம்பிக்கும் போது பெரிய திருமொழியில வந்து வாடினேன் வாடி வதங்கினேன் அப்படின்னு பாட்ட ஆரம்பிக்கிறார். ஸோ இவர் வந்து எல்லா விதமான திவ்ய கஷேத்திரங்களுக்கும் போறார். இவர் போனாதான் திவ்ய கஷேத்திரங்கள், போகாத கோயில்கள்னா வைஷ்ணவ கோயில்கள்லாம் இவருக்கு அப்புறம் வந்தது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு 84 கோயிலுக்கு மேல அவர் வந்து மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். இவர் வந்து 6 பிரபந்தங்களை எழுதியிருக்கார். திருவாய்மொழி நம்மாழ்வார் வந்து 4 வேதத்துக்கு சமமான 4 பிரபந்தத்தை எழுதினார். இவர் வந்து அதுக்கு வேத அங்கமா 6 பிரபந்தங்களை எழுதியிருக்கார். ஸோ இந்த 6 பிரபந்தங்கள் எழுதியிருக்கார். இவர் தான் வந்து நிறைய பாடல்களை வந்து எழுதினார். பெருமாள் வந்து திருமந்திரத்தை சொல்ற வரைக்கும் சிற்றின்பம் உலக இன்பத்துல வந்து உழன்றவர் வந்து திருமங்கை ஆழ்வார். ஸோ பெரிய வாச்சான் பிள்ளை சொல்ற மாதிரி தேகத்தை நெடலில் வைத்து ஆத்மாவை வெளியிட்டவர். இப்போ இந்த திருமந்திரம் உபதேசம் கிடைச்சப்புறம் தேகத்தை வெயில்ல விட்டு ஆத்மா வந்து நிழல்ல, பெருமாளின் நிழல்ல வந்து வச்சார். அவருக்கு பாடல்கள் எழுதுவதற்கு தானாக வந்தது. அவர் வந்து பாடல்கள் எழுத ஆரம்பிச்சார். பாடல்கள் எழுதுறது அப்படின்னா இப்ப நம்மாழ்வார் வந்து பாடல்களை ஒரு இடத்துல வந்து எழுதினா பெருமாள்லாம் வந்து பாட்டை வாங்கிட்டு போனார். அந்த மாதிரி கிடையாது. இவர் ஒவ்வொரு இடமா போய் அர்ச்சாவதாரத்துக்கு அத்தாரிட்டியா இங்கேருந்து திருப்பிரதி வரைக்கும் போய் அங்கேருந்து போயிட்டு முக்திநாத் போய் அயோத்தியா போய் அகோபிலம் போய் வெவ்வேறு வடதேச திவ்ய தேசங்களுக்கெல்லாம் தன்னுடைய ஆடல்மா குதிரையிலேயே போயிட்டு அங்க உள்ள பெருமாளை பார்த்து சேவிச்சு அவருக்கு மேல மங்களாசாசனம் எல்லாம் பண்ணியிருக்கிறது வந்து பெரிய ஒரு விஷயம். இவர் வந்து இவருடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டா இவருடைய பெரிய திருமொழிக்கு போறதுக்கு முன்னாடி இவர் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு நிறைய கைங்கரியங்கள் பண்ணியிருக்கார். இவர் வந்து பாடல் புனைவுல வந்து ரொம்ப 4 கவி பெருமாள் அப்படின்னு இவர் எல்லாரும் கொண்டாடுவாங்க. ஏன் அப்படின்னா இவர் ஆசுகவி, ஸ்பீடாக பாடக்கூடியவர், விருத்த கவி, விஸ்தாரமா எழுதி பாடுவார், விஸ்தார கவி, மதுர கவி, இனிமையாக பாடக்கூடியவர், சித்திரகவி. இவர் தான் பெர்ஹாப்ஸ் ஒன் ஆஃப் த ஒரே ஆழ்வார் இந்த ரதம் மாதிரி பாம்பு மாதிரிலாம் பாட்டு எழுதுறதுக்குண்டான ஒரு செய்யுள் மரபு உண்டு. சைவத்திலையும் அது மாதிரி பாடியிருக்காங்க. ஸோ திருவேழி கூற்றுருக்கு அப்படிங்கிற ஒரு பாடல பாடியிருக்கார். இவர் வந்து பெரிய திருமொழி எழுதியிருக்கார். அப்புறம் வந்து பெரிய திருமொழியை முதல்ல எழுதினார். பெருமாள் இவருக்கு வந்து காட்சி கொடுக்கல, சரணாகதியை கொடுக்கல. அடுத்தாப்புல இவர் வந்து திருக்குறுந்தாண்டகத்துல வந்து பெருமாளுடைய கிருப்பையை ரொம்பவும் ஆராதிக்கிறார், அனுபவிக்கிறார். அதுக்கு அடுத்தாப்புல வந்து இவர் வந்து எழுதுறது வந்து பெரிய திருமுடல், திருவேழி கூற்றுருக்கு எழுதினார். ஸோ இது கடைசியில வந்து திருநெடுந்தாண்டகம் எழுதி பெருமாள் அதுக்கப்புறம் அவரை வந்து சேர்த்துக்கிறார். ஸோ இந்த மாதிரி 6 பிரபந்தங்களை நமக்கு எழுதி கொடுத்துப்பட்ட புலவர் வந்து திருமங்கை ஆழ்வார். ஸோ இவரோட இதுக்கு யார் முறை எழுதியிருக்கா, எந்த உரை என்ன இருக்குன்னா பெரியவாச்சான் பிள்ளை. ஸோ பெரியவாச்சான் பிள்ளை வந்து மணி பிரவாளத்தில் எழுதினார். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து எழுதியிருக்கார். நஞ்சியர் கூட இவரோட 4000 இவருடைய பெரிய திருமொழிக்கு வந்து மணி பிரவாளம் நடையில வந்து எழுதியிருக்காரு. மணி பிரவாளம்னா சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ் சேர்ந்து 20ஆம் நூற்றாண்டுல TS ராஜகோபாலன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். அப்புறம் முனைவர் ஞானசுந்தரம் அப்படிங்கிறவரும் இவருடைய இதுக்கு தமிழ்ல வந்து உரை எழுதியிருக்காரு. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம இவருடைய கையெழுத்து பிரதி வந்து லண்டன்ல இருக்கு. இவரோட ஒரிஜினல் திருமங்கையாளரோட சிலை வந்து ரொம்ப நாளா லண்டன் மியூசியம்ல இருக்கு. அது இப்பதான் வந்து டிசம்பர் 2024 வந்து அது வந்து திருப்பியும் சென்னைக்கு வந்துருது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஸோ இவர் வந்து திருக்குறையிலூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தார். குமுதவல்லிய திருவள்ளக்குளம் அப்படிங்கிற இடத்துல கல்யாணம் பண்ணார். உணவளித்த இடம் வந்து மங்கைவளம். உபதேசம் பெற்ற இடம் திருவாலிநகரி. பஞ்சசம்ஸ்காரம் பெற்ற இடம் திருநறையூர். இவர் வந்து காஞ்சி வரதராஜர் அவருக்கு பெண் கொடுத்த இடம் காஞ்சிபுரத்துல. இதுக்கிடையில வந்து அதுவும் காணாம நாகப்பட்டினத்துல போய் புத்த விகாரில போய் புத்தர் எடுத்து அது தங்க புத்தர் எடுத்து அதை வந்து இது பண்ணி உடுக்கி அதையும் அவர் வந்து கோவில் திருப்பணிக்கு யூஸ் பண்ணார் அப்படிங்கிறது ஒன்று இடம். அதை வந்து திருக்கண்ணமங்கை அதுல வந்து வெடிச்சு அதுக்கப்புறம் வந்து உறையூர் கொண்டு போய் அதை வந்து ஸ்ரீரங்கத்துக்கு யூஸ் பண்ணார். இவர் வந்து
தங்க கோபுரம், அந்த தங்க கோபுரம் வந்து ஸ்ரீரங்கத்துல பாக்குறோம்ல, அந்த விமானம், அந்த விமானத்தை வந்து தங்க கூரை போட்டது முதல்ல இவர் தான் கிளிமண்டபம் கட்டினார். இவர் தான் வந்து திருமங்கையாழ்வார் மதிச்சுவர் கட்டினார். திருமங்கையாளர் திருவீதி அப்படின்னு ஸ்ரீரங்கத்துல இன்னமும் இருக்கு. இதெல்லாம் பண்ணது மட்டும் இல்லாம நமக்காக பகல் 10 இந்த ராப்பத்து அப்படிங்கிற அந்த பகல் 10ங்கிறத வந்து முதல்ல பெருமாள் அனுமதி கேட்டு சான்ஸ்கிரிட் மட்டும் இல்லாம தமிழ் வந்து பெருமாளை கொண்டாடணும் அப்படிங்கிறது நம்ம வந்து அத்தியன உற்சவத்தை வந்து ஆரம்பிச்சு வச்சது திருமங்கையாழ்வார் தான். அதுக்கப்புறம் ராமானுஜர் காலத்துல அதை வந்து பகல் 10 ராப்பத்து 2 சேர்த்து 21 நாள் நாங்க கொண்டாடுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள்லாம் வந்து பாடல் எழுதுவது மட்டும் இல்லாம வைஷ்ணவத்தை வந்து ஒரு இயக்கமாக கொண்டு போனது அப்படிங்கிறத பார்த்தா அது வந்து திருமங்கையாழ்வார் தான். இவர் வந்து 82 கோவில்களுக்கு வந்து மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். 47 கோயில்கள் இவள் மட்டுமே பண்ணது வந்து 47 கோயில். இவரோட பெண் பாவத்தில் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கார். நம்மாழ்வார் வந்து பராங்குச நாயகியா எழுதுற மாதிரி இவர் வந்து பரகால நாயகியா வந்து பெண் பாவம் எடுத்து பாட்டு எழுதியிருக்கார். நம்ம திரு நெடுந்தாண்டகத்துல வந்து 30 பாட்டு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். முதல் 10, 2வது 10, 3வது 10 அப்படின்னு இருக்கும். முதல் 10 தோழி பாசனம், தாய் பாசனம், அப்புறம் நாயகி பாசனம் அப்படின்னு. ஸோ இவருடைய பெரிய திருமொழியில கூட நிறைய பாடல்கள் வந்து பெண் பாவத்துல எழுதியிருக்கார். ஸோ இப்ப ஆழ்வார்களுக்கெல்லாம் பெண் பாவத்துல பாடும்போது ஒரு விதமான பாடல்களா இருக்கும். சாதாரண ஆழ்வாரா பாடும்போது வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாடல்கள் வந்து உண்மையிலேயே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். பரகால நாயகியோட பாடல் கொஞ்சம் மிடுக்கோட கூடிய பாடல்களா இருக்கும். ரொம்ப அழற பாடல்களா இருக்காது. இவரோட சமகாலத்துல வாழ்ந்தவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா திருஞான சம்பந்தர் இவரும் சமகாலத்துல இருந்தவர். தொண்டரடி பொடியாழ்வாரும் இவரோட காலத்துல இருந்தவர் தான். 7ஆம் நூற்றாண்டு. நந்திவர்ம பல்லவன் நம்ம வைகுண்ட பரமேஸ்வர விண்ணகரம் அப்படின்னு இருக்கு, வைகுண்டநாதர் கோயில். அந்த கோயிலை வந்து கட்டினவர் வந்து இவரோட சமகாலம். இவரோட ஃப்ரெண்டு இவரோட அப்படிங்கிற மாதிரி நிறைய குறிப்புகள்லாம் கிடைக்கிறது. நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு 4 கவி பெருமாள் அப்படிம்பாங்க. ஆசு கவி, விஸ்தார கவி, மதுர கவி, சித்திரகவி அப்படின்னு நிறைய இது பட்டிருக்கார். ஸோ பெரிய திருவாய்மொழி பெரிய திருமொழி அப்படிங்கிறது வந்து 1084 பாடல் உள்ளது. ஒவ்வொரு பதிகமும் 10 பாடல். கடைசி பதிகத்துக்கு மட்டும் ஒவ்வொரு 10 100 10, கடைசி 10 மட்டும் 80. ஒரே ஒரு பதிகம் மட்டும் 14 பாட்டு உள்ளது. மற்றவெல்லாம் 10 பாடல்கள் உள்ளது. ஸோ இதுல வந்து திருஞான சம்பந்தர் எப்படி திருமங்கையாளரை பார்த்தாரு அப்படின்னா, ஒரு தடவை சீர்காழிக்கு வரும்போது இவர் எல்லா ஊரையும் பார்த்து சீர்காழிக்கு வந்தார். சீர்காழிக்கு வரும்போது திருஞான சம்பந்தர் அங்கே ஆல்ரெடி இருக்கார். ஸோ அங்க ஆல்ரெடி இருக்கும்போது திருஞான சம்பந்தர் பெரிய ஆளு. சைவ சமயம் வந்து அந்த சமயத்துல தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப பிரபலமான உள்ள விஷயம். அதுவும் ஞான சம்பந்தர் வந்து பார்வதி தேவியால தாய்ப்பால் இருந்தவர். ஸோ அவர் பாடுறது கேட்கணுமா, அவர் வந்து ரொம்பவும் கொண்டாடப்பட்ட ஒரு நாயன்மார்ல ஒரு ஆளு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து திருஞான சம்பந்தம் வந்து சீர்காழிக்கு வரார். சீர்காழிக்கு வரும்போது இவரோட சிஷ்யர்கள்லாம் வந்து 4 கவி பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சீர்காழிக்கு வரும்போது சீர்காழியில் உள்ள இவரோட ஞானசம்பந்தரோட சிஷ்யர்கள்லாம் நிப்பாட்டு இதுனா 4 கவி பெருமாள், எங்க சம்பந்தர் எழுதாத பாடல்களா இவர் எழுதியிருக்காரு. சம்பந்தர் வந்து தாய்ப்பால் பார்வதி தேவியிலிருந்து தாய்ப்பால் எடுத்தாருன்னா பெருமாளாலேயே திருமந்திரம் சொல்லி கொடுத்த பெருமாள் வந்து இவருக்கு திருமந்திரம் சொல்லி கொடுத்திருக்கார். இவரும் ரொம்ப அருமையா பாடுவார். ரொம்ப நிறைய பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு. பயங்கர போட்டி நடக்கிறது. சரி, இதெல்லாம் சரி, ஒரு போட்டி வச்சிடலாம் அப்படின்னு. ஸோ போட்டி வச்சிடலாம் அப்படின்னா திருமங்கையாழ்வாருக்கும் ஞானசம்பந்தருக்கும் ஒன்றும் போட்டி கிடையாது. இந்த சிஷ்யர்களுக்குள்ள உள்ள போட்டி தான் அங்க நடக்கிறது. சரி, அப்போ திருஞான சம்பந்தருக்கும் எப்படியும் நம்ம வந்து திருமங்கையாளரை பார்க்கணும். அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து எங்கிட்ட இருக்கு. ஸோ அதனால வந்து கண்டிப்பா நாமளும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் சரின்றார், திருமங்கையாழ்வாரும் சரி அப்படின்றார். 2 பேரும் போட்டிக்கு வந்தாச்சு. போட்டிக்கு வரும்போது அங்க பாடுறதுக்கு எனக்கு பெருமாள் வேணும் அப்படிம்பார். ஸோ ஒரு பெருமாள் தாழாளன் அப்படிங்கிறத வந்து தவிட்டு பாடலிருந்து ஒரு மூதாட்டி வச்சிருக்கிறத எடுத்து அந்த மண்டபத்துல வச்சு போட்டி ஆரம்பிக்கும். அப்போ வந்து திருஞான சம்பந்தர் வந்து பெருமாள்கிட்ட ஒரு குரல் பாடும்
அப்படின்னு சொன்னார். என்னடா அது, ஒரு குரல் பாடும் ஒரு குரல் பாடும் அப்படின்னு. ஸோ இவர் வந்து அப்படி சொன்னோன்னா இவர் வந்து பாட ஆரம்பிக்கிறார். ஒரு குரலாய் இரு இளம் மூவடி மண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் உடுக்கி ஒன்றும் தருக என மாவலியை சிறையில் வைத்த தாடாளன் தாளனைவி தக்க கீர்த்தி அருமறையின் திரள் நான்கும் வேள்வி ஐந்தும் அங்கங்கள் அவை யாரும் இசை ஏழும் தெருவில் மடிவிழா வளவும் சிறக்கும் காழிச்சீராம விண்ணகர் சேர்மின் நீரே அப்படின்னு பாடுறார். என்ன நம்மால் வந்து ஒரு 2 குரல் பாடு அப்படின்னா திருக்குறள் தானே பாடணும். இருந்தாலும் திருக்குறள் பாடுறதுக்கு போல வேற ஏதோ 8 அடியில வந்து ஒரு ஆசிரியர் பெருசா போய் பாடுறாரு அப்படின்னு எல்லாரும் தோத்து போயிட்டார் அப்படின்னா. அப்ப திருஞான சம்பந்தர் அப்படிலாம் கிடையாது, அவர் ரொம்ப கரெக்டா பாடியிருக்காரு. அவர் எப்படி கரெக்டா பாடியிருக்காரு அப்படின்னா, திருக்குறள்ல வந்து ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஒரு அவதாரம் தசாவதாரம்னா அது வந்து வாமன அவதாரம். திருக்குறள் 2 அடி இருக்கு, வாமனர் 2 அடி தான். சோ ஒரு குரல் பாடும்னா மடியிலா மன்னவன் இது மடியடந்தான் தாய அதெல்லாம் ஒழுங்கு அப்படிங்கிறது குரல். ஸோ இந்த குரல் என்ன அர்த்தம்னா, லேசினஸே இல்லாதவனோட ராஜ்யம் வந்து பெருமாளோட அடி எழுந்தானோட பெருமாளோட அடி எவ்வளவு பெருசா இருக்குமோ அந்த அளவுக்கு அவனுடைய ராஜ்யம் இருக்கும். அதாவது நீ வந்து லேசினஸ் இல்லாம இருக்கணும், அப்பதான் உன்னுடைய ராஜ்யம் உன் கையில இருக்கும், நீ பெரிய ராஜ்யமா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு குரல் எழுதினது. அதுல ரெஃபர் பண்ணுறது வந்து அடி எழுந்தான்னு சொல்லி வாமனன். ஸோ அத குரல் பாடுறது யாரு? இங்க வந்து சீர்காழி இன்னொரு இடத்துல உள்ள வாமனமூர்த்தி, அதாவது திருவிக்கிரமன் வாமனன், அவரை வந்து பாடி இந்த பாட்டு பாடியிருக்கார். இந்த பாட்டு பாடுறதுல ரொம்ப ரொம்ப விசேஷம் என்னன்னா, இதுல 1, 2, 3, 4, 5, 6 அப்படிங்கிற நம்பர் வச்சு இந்த பாட்டு பாடியிருக்கார். இதையே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி திருவேழிக்கூற்றறிக்கையில வந்து ரத பாட்டுல வந்து திருமங்கையாழ்வார் பாடியிருக்கார். அந்த பாட்டு வந்து இன்னமும் நம்ம பார்க்கலாம்னா சாரங்கபாடி கோயில போனா நம்ம பார்க்கலாம். கும்பகோணத்துக்கும் பெருமாளுக்கும் ரொம்ப பயங்கரமான ஒரு பாசம் உண்டு. ஒரு இஷ்ட தெய்வம் அப்படின்னு பெருமாளுக்கு திருமங்கையாழ்வாருக்கு சொன்னா அது கும்பகோணம் தான். ஏன்னா அது முதல் பெரிய திருமொழியில முதல் பாட்டிலேயே கும்பகோணம் தாராமுதனை பத்தி பாடுவார். கடைசி பாசனம் வரும்போது கடைசியில் அவள் எழுது வந்து திருநெடுந்தாண்டகம், அதுலயுமே வந்து கும்பகோணம் 6ஆவது சொல்லிதான் முடிப்பார். அது மட்டும் இல்ல, நான் ஏதோ ஒரு இதுல கேட்ட மாதிரி இந்த அம்மா வந்து வேலை பார்த்துட்டே இருப்பா, குழந்தைகள்லாம் விளையாண்டுட்டே இருக்கும். அந்த குழந்தை வந்து திடீர்னு என்ன நினைக்கும்னா, நான் போய் அம்மாவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா இருக்காளா பார்த்துட்டு வரும். திருப்பி வந்து இங்க வந்து எல்லாரும் கூடயும் விளையாடும். அதே மாதிரி திருமங்கையாழ்வார் எல்லா கோயிலுக்கும் போவார். போயிட்டு வரும்போது திடீர்னு வந்து கும்பகோணம் ஞாபகம் வந்துடும். எல்லா பாடலையும் குழந்தை கிடந்தானே யார் ஆகுமதுனே அப்படிங்கிறத அதை ரெஃபர் பண்ணாம இருக்க மாட்டார். நிறைய பாடல்கள்ல வந்து அவர் வந்து நிறைய பதிகங்கள்ல வந்து கும்பகோணத்தை வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாரு. இவர் வந்து நிறைய யாப்பு வடிவங்களை பக்தி எழுத்துக்கு பயன்படுத்தினார். நாட்டுப்புற பாடல்களை கொண்டு வந்தார், சித்திரக்கவியை படைத்தார். தாண்டகம், அது இந்த தாண்டகம்ங்கிறது ஒரு தமிழோட ஒரு எழுத்து முறை. அதை வந்து தாண்டகம் அப்படிங்கிற பாணியில வந்து சைவத்திலயும் இருக்கு, தமிழ்ல வந்து இவர் வந்து வைஷ்ணவத்துல வந்து திருக்குடந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம்னு 2 பிரபந்தம் எழுதியிருக்கார். பெண்பால்ல வந்து ஆழ்வார நாகி நிலையிலிருந்து பாடியிருக்கார். மடல் எடுக்கிறது அப்படி திருவாய்மொழியில் இருந்தாலும் அதை ரொம்ப சிலாகித்து அந்த திருமடல் எடுத்து பெருமாள் அடையிறதுக்கு உண்டானதா பெரிய திருமடல் சிறிய திருமடல் தான் எழுதியிருக்காங்க. பக்தி இலக்கியத்தை முன்னாடியே சொல்ற மாதிரி இலக்கியத்தை இலக்கியமாட்டு எழுதாம அதை ஒரு இயக்கமா பண்ணி எல்லாருக்கும் வந்து பெருமாளை கேட்கறதுக்கு எல்லா விஷயங்களும் பண்ணி அர்ச்சை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நமக்கு வந்து விபவ அவதாரம் தெரியாது, நமக்கு வந்து திருப்பார்கடல்லையோ வைகுண்டத்திலயோ உள்ள பெருமாளை வந்து நினைக்க முடியாது, அந்த ராத்திரியும் உள்ள பெருமாளையும் கூட நினைக்க முடியாது. ஆனா கோவில்ல போய் பார்த்தா திவ்ய மங்கள விக்கிரக ரூபத்தை பார்த்தா நமக்கு பெருமாள் வந்து தானா வந்து ஒரு ஆசை வரும். ஸோ அந்த ஆசையை வந்து திருப்பி நமக்கு வந்து சொல்லி கொடுத்து பாடல்கள் மூலமா எழுதி கொடுத்துறது வந்து திருமங்கையாளர் வந்து ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. அதுல வந்து பெரிய திருமொழியை கொஞ்சம் சரியா பார்க்கலாம். ஸோ பெரிய திருமொழி வந்து 10 இருக்குன்னு சொன்னோம். முதல் 10ல என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல் 10லயே நாராயண மந்திரம் திருமொழி பத்தி அதனுடைய பெருமையை பத்தி சொல்றார்.
ஸோ அதுல வந்து வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயிர் இடம்பையில் பிறந்து கூடினேன் கூடிய இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி ஈவதோ பொருளால் உணர்வென்னும் பெருமதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாமம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நாடி நாடி அப்படின்னு சொல்றாருன்னா, நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் வந்து நாடி பார்த்துதான் நமக்கு வந்து மருந்து கொடுப்பார். பெருமாள் அவரோட நாடி பார்த்து அவருக்கு என்ன மருந்து அப்படின்னா, அவருக்கு திருமந்திரம் தான் மருந்து அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுத்தாராம். அதனால நாடி அவர் வந்து திருமந்திரத்தை எடுத்து அவருடைய 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 ப்ராப்ளத்தை வந்து அவர் வந்து சால்வ் பண்ணிட்டார் அப்படிங்கிறது ஒரு நகைச்சுவையா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த பாட்டை நீங்க பார்த்தீங்கன்னா வாடினேன் வாடி இருந்தேன் எப்போது நம்ம வந்து ஒரு லெவலுக்கு போனா முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணுவோம். திருவாய்மொழியிலையும் திருவாசிரியத்திலையும் வந்து திருவிடத்துல வந்து நம்மாழ்வார் வந்து பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடமும் இன்னின்ற நிர்மை இனியாம்பரமை உயிரிழப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தா எமையோர் தலைவா அப்படின்னு மெய்நின்று கேட்டருளாய் அப்படின்னு அவர் பாடுறார். இவர் வந்து வாடினேன் வாடி வருந்தினேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதுல அந்த பதிகத்துல வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு முதல்ல நம்ம இதுல பாடின பாட்டு வந்து குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியால் படுத்தரும் ஆயிரவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீள்விசும் பரலும் அருளடு பரலும் அழைக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயின ஆயன செய்யும் நலம் தரும் கொள்ளை நான் கொண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம். இதுல குலம் தரும்னா என்ன, பெரிய குலம் தருமா, உயர் குலத்தை தருமா, ஜாதியை பத்தி பேசுறாருன்னா அப்படி கிடையாது. கைங்கரியம் பண்ணக்கூடிய குலம் தரும். செல்வம் தரணும்னா பெருமாளுடைய அருள் பகவத் கைங்கரியம்ங்கிற அருளை கொடுக்கும். அவருடைய துயரம் எல்லாம் போகும். நிலந்தரம் செய்யும் அடித்து தூள் தூளா ஆக்கணும் துயரங்கள் எல்லாம். நீள் விசும் பரலும் அருளோடு பரலும் அளிக்கும் அப்படின்னா என்னன்னா, வைகுண்டத்தை அடிக்கும், வைகுண்டத்துல போய் பெருநிலம் அளிக்கும் அப்படிங்கிறது கைங்கரிய பிராப்தி தான். ஸோ அதை கொடுக்கும். வளம் தரும், நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும். பெற்ற தாயினும் ஆயின செய்யும். பெற்ற தாயினும் ஆயின செய்யுங்கிறதுக்கு ரெண்டு விதமா சொல்லலாம். ஒரு தாய் வந்து ஒரு மகனுக்கோ மகளுக்கோ செய்யறத விட நிறைய விஷயங்கள் செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நீங்க பெற்றது என்னன்னாலும் அதுக்கு மேல செய்யும் அப்படிங்கிறது பெற்ற தாயினும் ஆயின செய்யும்னு எடுத்துக்கலாம். நலந்தரும் சொல்லை நான் கொண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம்னு ஆரம்பிக்கிறார். திருப்பதிக்கிலிருந்து ஒவ்வொரு இடமா எழுதுறார். ஸோ அந்த முதல் பத்துல வந்து அவர் வந்து திருப்பிரதி திருவருதி திருவதிரி ஆசிரமம் திருச்சாலக்கிரமம் நைமேசாரண்யம் செங்கவேல் குன்றம் திருவேங்கடத்துக்கு 40 பாட்டு ஃபர்ஸ்ட் இதுலயே எழுதிடுறார். கும்பகோணத்தை ஃபர்ஸ்ட் பதிகத்துல ஃபர்ஸ்ட் 10 பாட்டுல ஃபர்ஸ்ட் பதிகத்திலேயே அந்த ஃபர்ஸ்ட் 10ல ஃபர்ஸ்ட் பதிகத்திலேயே சொல்லிடுறார். ரெண்டாவது பத்துல வந்து திருவேங்கடம், திருவள்ளூர், திருவல்லிக்கேணி, திருடியன்மலை, திருக்கடல் மல்லை, திருவிடந்தையில வந்து பரகாலனாகி பாகத்துல சொல்றார். திரு அஷ்டபுயகத்துல வந்து பெருமாள் வந்து வெளிப்பட்டு அஷ்டபுஜத்தை காமிக்கிறத பத்தி அந்த தலைவி வந்து தோழிக்கு சொல்ற மாதிரி பாட்டு எழுதியிருப்பார். ரொம்ப அருமையா இருக்கும். திரு பரமேஸ்வர விண்ணகரத்தை பத்தி பேசணும், அதை பத்தி எழுதியிருக்கார். திருக்கோவிலும் இந்த தலங்களை பத்தி பாடுறார். அகத்துறை பாடல்களை பரகாலன் ஆகிய ஆரம்பிச்சு இந்த 10 பாடல்கள்ல தான் எழுத ஆரம்பிக்கிறார். 3ஆம் பத்தில் திருவைந்தபுரம், திரு சித்திரக்கூடம், அப்புறம் திரு சீர்காழி, திருவாலி, திருநாங்கூர் வைகுந்த விண்ணகரம், திருநாங்கூர் அரிமேவி விண்ணகரம் ஆகிய நாங்கூர் சுற்றி உள்ள தலத்தை பத்தி எல்லாம் இந்த 3ஆம் பத்துல பாடியிருக்கார். 4ஆம் பத்துல வந்து திருப்பியை தொடர்றது திருநாங்கூர் வன்பொருத்தவம், அப்புறம் செம்பொன் செய் கோயில், திருநாங்கூர் தெற்றியம்பலம், அந்த மாதிரி கோயில்லாம் பாடி பார்த்தன் பள்ளி, இந்தளூர் பரிமளங்க ரங்கநாதருக்கு தான் போய் பாடினார். பரிமள ரங்கநாதர் கோயிலுக்கு போகும்போது அவர் வந்து கோவில் கதவு மூடி இருந்தது. பட்டாச்சாரியர் வந்து 4 மணி தான் வருவார், நீங்க வந்து லேட்டா வந்திருக்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்கன்னு பெருமாள் சொல்றார். அவர் வந்து அதெல்லாம் முடியாது, நான் வந்து நீ பாடுற அல்லது நான் அடுத்த பெருமாள் கோயிலுக்கு போறேன், நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்றார். உடனே பெருமாள் காட்சி கொடுக்கிறார். அந்த எந்தடூர்ல வந்து பாடல் வந்து திரு எந்தலூரே அப்படிங்கிற பாடலுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். பரிமள ரங்கநாதரை பத்தி பாடுறார். 5ஆம் பத்துல வந்து புள்ளம்போதங்குடி, திருவரங்கத்துக்கு 5 பாட்டு பாடியிருக்காரு, 50 பாட்டு பாடியிருக்காரு. அந்த 5ஆம் பத்துல ஏழை ஏதலன் ஆரம்பிச்ச அந்த பாடுற அந்த 50 பாட்டுல 10 பாட்டு அந்த ஏழை ஏதலன் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். திருப்பேர் நகர், திரு நந்திபுர விண்ணகரம், கும்பகோணம் பத்தி பாடுறார்.
6ஆம் பத்துல வந்து திருவண்ணகரம் பாடுறார். திருநறையூர்ல வந்து 70 பாட்டு பாடியிருக்கார். 7ஆம் பத்துல வந்து திருநறையூரோட இன்னொரு 30 பாட்டு பாடுறார். திருச்சேரை பத்தி பாடுறார். திருச்சேரையில வந்து பாடும்போதுதான் அவர் வந்து நான் வந்து பெருமாளை பத்தியே பாடுறேன், நான் பாகவதரை பத்தி பாடணும் அப்படின்னு சொல்லி அடியாருக்கு அடிமை அப்படிங்கிற இதுல வந்து அடியார்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறத பத்தி திருச்சேரை பெருமாள்ல பாடும்போது பாடுறார். திருவெழுந்தூர்ல பாடுறார். திருப்புலியூர், கிருபாசமுத்திரம், திருக்கண்ணமங்கை ஆரிய தலத்துல பாடுறார். கிருபாசமுத்திரம் வந்து கிருபாசமுத்திர பெருமாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது வந்து தமிழ் படுத்துறது அப்படிங்கிறது தான் ஆழ்வார்களுக்கு நிகராக யாருமே இருக்க வேணாம். ஸோ அவர் வந்து கிருபாசமுத்திர பெருமாளை எப்படி தமிழ் படுத்தினார் அப்படிங்கிறது ரொம்ப அருமையா இருக்கும். அருள்மா கடல் அப்படிங்கிறது கிருபாசமுத்திரத்தை வந்து மாக்கடல் அப்படின்னா சமுத்திரம், கிருபான அருள், அருள்மா கடல் பெருமாள் அப்படின்னு அந்த கிருபாசமுத்திரம் பெருமாளை பாடுறார். ஸோ அது ரொம்பவும் தமிழை வந்து ஆழ்வார்கள் எப்படி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளும் தமிழை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பண்றோம், ஒன்றும் நமக்கு சரியாவே வர மாட்டேங்கிறது. ஆனா ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி தமிழ்ல எழுதியிருக்கா அப்படிங்கிறது நமக்கு நிறைய விஷயங்கள் பிரபந்தத்துல இருந்து கத்துக்கலாம். ஸோ இந்த கிருபாசமுத்திரம் ரொம்ப கரெக்டா பத்துது எனக்கு. 8ஆம் பத்து ஃபுல்லா திருக்கண்ணபுரத்தை பாடியிருக்கார். அங்க கோயில் கொண்ட பக்தவத்சல பெருமாளுக்கு பாடியிருக்கார். அப்புறம் வந்து 9ஆம் பத்து வந்து திருக்கடங்குடி, திருநாகை, திருப்புல்லாடி, அந்த மாதிரி நிறைய எல்லா இடத்துலையும் திருவள்ளவாள், திருமாலஞ்சோலை எல்லாத்தையும் எழுதி கடைசியில் திருக்குறுங்குடிக்கு வர 9ஆம் பத்துல தான் திருக்குறுங்குடிக்கு வந்து பெரியவாற்றாத தலைவர் பரகால நாயகி பாவத்துல வந்து பாடுறார். அவர் கடைசியா அவர் போய் இருந்த இடம் அப்படிங்கிறது வந்து திருக்குறங்குடி தான். திருக்குறங்குடியில இருந்து அங்கதான் அவருடைய திருவரசு இருக்கு. அவர் வந்து 105வது வயசுல திருக்குறங்குடியில வந்து இருந்து பெருமாள் வந்து அவரை வந்து ஆள் கொண்டுறது அப்படிங்கிறது திருக்குறங்குடி. திருநெல்வேலியில பக்கத்துல நவ திருப்பதி அப்படிங்கிறதுல ஒரு விஷயம், ஒரு திருப்பதி. அங்கதான் அவருக்கு அந்த அந்த நாள் வந்து இன்னமும் நினைத்து அது வந்து அங்க அனுசரிக்கப்படுகிறது. திருக்குறங்குடியில தான் அவர் வந்து திருவரசு வந்து அவருக்கு இருக்கு. அதுக்கப்புறம் உள்ளது வந்து 10ஆம் பத்துல வந்து முதல் பதிகத்துல வந்து 18 கீழ் திருப்பதி, 18 திவ்யசேஷத்துல ஒரே பாட்டுல பாடுறார். அது வந்து 10.1, அது ரொம்ப இதா இருக்கும். அதுக்கப்புறம் விவகாரத்தை பத்தி 10.2ல இருந்து அவர் வந்து பெரிய ஆழ்வாரா பாடிடுவார். ஸோ ராமாவதாரத்தை பத்தி 2 பாட்டு பாடியிருக்கார். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே கிருஷ்ண சேஷ்டத்தை வந்து பெரியாழ்வார் மாதிரி கிருஷ்ண சேஷ்டத்தை பத்தி நிறைய பாடியிருக்கார். பொங்கத்தம் பங்கோ, குழமணிதரம் அதெல்லாம் பாடியிருக்கார். அதுக்கு அடுத்தாப்புல வந்து பழமொழியாலே ஒரு பாட்டு பாடியிருக்கார். அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஒவ்வொரு பழமொழி சொல்லி பெருமாளோட கதையை சொல்ற மாதிரி, கிருஷ்ணரோட கதையை சொல்ற மாதிரி அந்த அந்த இது இருக்கும். பறவை விடுதுவது 10ஆம் பத்துல 10ஆம் பதிகம். கடைசி 11ஆம் பதிகத்துல வந்து திருமாலின் அவதாரங்களை வச்சு ஒரு பாட்டு எழுதிருக்கோம். அது 11.4. அதுல வந்து உங்களுக்கு வந்து எல்லா விதமான அவதாரமும் சொல்லும் போது பலதேவர் அவதாரத்துக்கு பதிலாக வந்து அன்னம் அவதாரம் சொல்லுவார். அன்னம் அவதாரத்தை எழுதி அந்த 10 அவதாரத்தையும் முடிச்சிருப்பாரு. இது வந்து வேயிறு தோழிபங்கன் டைப்ல அந்த பாட்டு இருக்கும். அந்த பாட்டோட வேந்தகாந்தாரம் அப்படிங்கிற ஒரு செய்யுள் பாக்குல வந்து அதை எழுதியிருப்பாரு. அதுலயே 11ஆம் பத்திலேயே வந்து திருச்சாழல் அப்படின்னு மானமரும்னு ஒரு பாட்டு இருக்கும். அது வந்து ஊஞ்சல் பாட்டு மாதிரி அந்த அந்த ஒரு ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி அந்த பாட்டை எழுதியிருப்பார். அது முடிஞ்ச கடைசியில வந்து பிறப்பை நோக்கி அருள்மாறு ஆழ்வார் பெருமாளை பிரார்த்திக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பெரிய திருமொழியை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு சொல்றது ரொம்ப கஷ்டம். ஆனா அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதுனால நான் இதை சொல்லலாம்னு நினைச்சேன். ஸோ பெரிய திருமொழி வந்து இந்த மாதிரி 10 இருக்கு. 11 பத்துல வந்து ஒன்னொன்னுலயும் எப்படி அவர் வந்து பெருமாளை அனுபவிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். என்னடா அது நீ வந்து இவ்வளவு நேரம் வச்சு பயிற்சி செஞ்சிருக்க, தடம் பொங்கத்தம் பொங்க பத்தி பேசவே இல்லையே, என்ன பண்றாரு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இப்போ வந்து தடம் பொங்கத்தம் பொங்கக்கு போயிடலாம். தடம் பொங்கத்தம் பொங்கோ அப்படிங்கிறது 10ஆம் பத்துல 2வது பதிகம். அது 10 பாட்டு இருக்கு. இது ஏன் தலைப்பா வச்சோன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்கு. எங்கேயும் பார்க்க முடியாத விஷயமா இருந்ததுனால இந்த வந்து தலைப்பா தேர்ந்தெடுத்தோம். தடம் பொங்க தம்பொங்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? தடம்னா ஜெய் பவா அப்படின்னு சொல்ற மாதிரி
ராமனுடைய பெருமைக்கு வாழ்த்து சொல்றா. அப்படி சொல்லும்போது நானும் வாழ்ந்து போகட்டும் அப்படிங்கிற மாதிரி தம்பொங்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி தடம் பங்கத்தம் பொங்கோ. ஒவ்வொரு பாட்டுலயும் அந்த அந்த லைன் கடைசி லைனா வரும். எல்லாரும் ஜெயித்தவா தான் பாடுவா. நாவல் நாவல் பா, ஜெய் ஜெயம் பா, கோஷம் கொண்டு போவா, ஆடுவா, டான்ஸ் ஆடுவா, எல்லாம் பண்ணுவா. தோற்றவர்கள் டான்ஸ் ஆடி நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. அது சங்க காலத்துல கூட எந்த பாட்டுலையும் நம்ம பார்த்ததே கிடையாது. இவர் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். மடல் எடுக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு வந்து இந்த மரக்கால் வச்சுட்டு டான்ஸ் ஆடுற, பொய்க்கால் குதிரை டான்ஸ் ஆடுறதை பத்தி பாட்டு எழுதியிருப்பார். சில சில யூனிக்கான அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்களை பத்தி எழுதியிருக்காரு. கண்டிப்பா இது வந்து எங்கேயாவது நடந்திருக்கும், அதை பார்த்துருப்பார். அதனாலதான் அந்த பங்கத்தம் பொங்கோ பத்தி பாடுறார். ஸோ இது வந்து ராட்சசர்கள் வந்து என்னை காப்பாத்துங்கோ, இந்த அம்மன் செத்து போய், ராவணன் செத்து போயிட்டான், கும்பகர்ணன் செத்து போயிட்டான், நேவன் செத்து போயிட்டான், ஸோ எல்லாரும் செத்து போய் நாங்க இருக்கோம், எங்களை வந்து உங்களுடைய வானர சேனை அழிக்க கூடாது, எங்களுக்கு நாங்க உயிர் பிச்சை கேட்டிருக்கோம், எங்களை வந்து ராமரோட பெருமையை பாடுறோம், எங்களை வந்து ரட்சிங்கோ அப்படின்னு இந்த பாட்டு பாடுறது. இதுல வந்து இரக்கமின்றி எங்கூன் செய்த தீமை இம்மையே எமக்கு தீற்று காடீர் பறக்க யாமேன் துடைத்த தென் இரவன் ராவணன் பட்டணன் இனி யாவர்க்கு உரைக்கோம் குறக்கு நாயர்கள் இளங்கோவே கோலவல்லி ராம பிரானே அரக்கரடற்பால் இல்லை நாங்கள் அஞ்சினோம் தடம் பொங்கத்தோம் பொங்கோ. ஸோ இது வந்து இப்படி ஆரம்பிக்கிறார். ஸோ என்னுடைய இறக்கம் இல்லாம என்னுடைய ராவணன் பண்ணக்கூடிய தீமையினால நாங்க இந்த கதிக்கு வந்திருக்கோம். அவன் வந்து பட்டணன், அவன் இறந்து போயிட்டான். ஸோ குரங்கு நாயகர்கள் இளங்கோவே லக்ஷ்மணனே ராமரே எங்களை யாரும் கூப்பிடுறதுக்கு ராட்சசர் இதுல வந்து யாருமே இல்லை. ஸோ நாங்க ரொம்ப பயந்துட்டு இருக்கோம், எங்களை ரட்சிப்பதற்கு அங்க ஆள் கிடையாது, நீங்க தான் எங்களை வந்து காப்பாற்றணும், தடம் பொங்கத்தோ பொங்கோன்னு ஆடுறோம் அப்படிங்கிறான். அடுத்த பாட்டு வந்து தீமை செய்து எங்கோன் ராவணன் பட்டான் செம்பொன் நீழ்முடி எங்கள் ராவணன் சீதை என்பதோ தெய்வம் கொணர்ந்து வம்பலாம் கடிகாவில் சிறையா வைத்ததே குற்றமாயிற்று கும்பனோடு நெகும்படும் பட்டான் கூற்ற மானிடமாய் வந்து தோன்றி அம்பினால் அம்மை கொன்றிடுங்கிறது அஞ்சனோம் தடம் பங்கத்தோம் பங்கும். ராவணன் வந்து சீதையை வந்து வம்பலாம் கடி காவில்னா அசோகவனத்தில் சிறையா வைத்ததே குற்றமாயிடுச்சு. அதுல வந்து கும்பகர்ணன் செத்து போயிட்டான், நெகும்பன் செத்து போயிட்டான், எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், நாங்க யாருமே இவங்கெல்லாம் சாகவே மாட்டோம், இவங்களை வந்து அழிக்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு நினைச்சாலாம். நீங்க வந்து ஒரு மானிடர் வந்து மானிடமாய் வந்து யமன் வந்து மானிடர் ரூபத்துல வந்து இவங்கெல்லாம் கொண்டுட்டாங்க, இவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க, உங்களுடைய அம்பு வந்து அவ்வளவு இதா இருக்கு, ஸோ அதனால நாங்க ரொம்ப பயப்படுறோம், எங்களை ரட்சிங்க அப்படின்னு பாருங்க. 10 பாட்டையும் பாடுறதுக்கு டயம் இல்லை. கடைசியில மூணாவது கடைசியா எப்படி முடிக்கிறாருன்னா, அங்க வானவர் காவலம் தீர அணிகிலங்கை அழித்தவன் தன்னை பொங்கு மாவளவன் கலிகன்றி புகன்ற பொங்கத்தம் கொண்டு இவ்வுலகில் எங்கும் பாடி நின்ற அடிமை தோன்றி இம்மையோடு இல்லை. பொங்கத்தம் கொண்டு பாடினா இம்மை இல்லை, இறந்தால் தங்குமோர் அண்டம் உண்டு கொன்மீன் சாட்டினோம் தடம் பொங்கத்தம் பொங்கும். என்னுடைய பாட்டு, இந்த பாட்டை இவர் ராட்சசர்கள் பாடுற, அவங்களுக்கு வந்து பெருமாள் வந்து அவர் யாரையுமே அழிக்கல. பெருமாள் அழிக்கிறதுல சீதை வந்து எல்லாரையும் காப்பேன்னு சொல்லி அதுக்கு முன்னாடியே சரணாகதி கொடுத்துட்டா எல்லாருக்கும். அதனால அதே மாதிரி நீங்களும் பாடுங்க, உங்களுடைய எல்லா விதமான இதையும் போக்கி உங்களுக்கு வந்து பெருமாள் அருள் புரிவார் அப்படிங்க இந்த பாட தலை கட்டுகிறார் திருமங்கையாழ்வார். இது அடுத்த 10 பாட்டுல வந்து குழமணி தூரத்தை பத்தி பாடுற. குழமணி தூரம் அப்படின்னா தலையீடு டான்ஸ் ஆடுறது. ஸோ இது எப்படின்னா போரில் தோல்வி அடைந்த அடைக்கலம் வேண்டி ஆடும் கூத்து. ஸோ இது முதல்ல பாட்டு மட்டும் பாடுறத பார்த்தா இது வந்து டான்ஸ் ஆடுறதையும் பத்தி பாடுறேன். ஸோ தலைகீழா நின்று ஆடுறது வந்து குழமணி தூரம். இதுவும் இவர் மட்டும்தான் யூனிக்கா சொல்லக்கூடிய விஷயம். இவர் வேற எந்த இதுலையும் எந்த விதமான சங்ககால இலக்கியமோ அல்லது வேற எந்த விதமான பிரபந்தங்கள்லயோ புஸ்தகங்கள்லயோ அதை பத்தி நம்ம கேட்டதில்லை. ஸோ குழமணி தோரம் அப்படிங்கிறது ராட்சசர்கள் தலைகீழ ஆடி பெருமாளை எனக்கு வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்றதுதான் வந்து குழமணி தோரம். இது வந்து ஏத்துகின்றோம் நாத்தழும்ப ராமன் திருநாமம் சோத்தம் நம்பி துக்கடிவா உம்மை தொழுகின்றோம் வார்த்தை பேசில் எம்மை உங்கள் வானரம் கொல்லாமே கூத்தர் போல ஆடுகின்றோம் குழமணி தூரமே அப்படின்னு பாடுறார். ஸோ ஏத்துகின்றோம் நாத்தழும்போ நாங்க சொல்றோம். சோத்தம் நம்பினா சோத்திரம் தம்பி, அந்த தமிழை வந்து சோத்தம்
சத்தம் நம்பி சுக்கரிவா உம்மை தொழுகின்றோம். வார்த்தை சீர் பேசி நீங்க ஏதாவது சொல்லி உங்க ஆட்கள்லாம் என்னை வந்து அடிக்காம கொள்ளாம இருக்கணும் அப்படின்னு நீங்க பாரு. இதை வந்து ஒவ்வொருத்தருக்கா பாடுவார். நீ ராமன்ட்ட பாடுவார், அதுக்கு அடுத்தாப்புல சுக்ரீவன்ட்ட பாடுவார், அப்புறம் அனுமர்கிட்ட பாடுவார், அப்புறம் லட்சுமணன்ட்ட பாடுவார். இப்படி ஒவ்வொரு தடவையா வரும். வெற்றி தந்தோம் மானம் வேண்டாம் தானம் எமக்காக என்று தம்மின் எங்கள் வாழ்நாள் எம்பெருமாள் தமர்கால் நின்று காணீர் ஆண்கள் நீர் எம்மை கொள்ளாது குன்று போல் ஆடுகின்றோம் குழம்பு யாருமே. குன்று மாதிரி நல்ல இதா இருக்கும், ஆனாலும் எங்களுக்கு பயங்கர பயமா இருக்கு. எங்களுக்கு மானம்லாம் ஒண்ணும் இல்லை, உசுர் மட்டும் இருந்தா போறோம், நீங்க எப்படியாவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. கடைசியா வந்து வென்ற சொல் சீர் தென்னிலங்கை வெம்சமத்து அன்று அரக்கர் குன்றம் அன்னார் அடிவைந்த குழமணி தூடத்தை கன்று நெய்நீர் நின்ற வேல்கை கலிவாளி கலியன் ஒளிமாலை ஒன்றும் ஒன்றும் ஐந்தும் ஒன்றும் பாடி நின்று ஆடுமினே. இந்த பாட்டு வந்து கடைசியில் என்ன சொல்றார், நீ வந்து பாட்டு பாடி வந்து இவாள்லாம் வந்து ரட்சிக்கப்பட்டார். ஸோ இந்த கலியன் ஒளிமாலை பண்றத ஒன்றும் ஒன்றும் ஐந்தும் ஒன்றும் பாடி நின்று ஆடுமினே, அந்த பாட்டை பாடுங்கோ அப்படின்னு மாட்டார். ஜென்ரலா எப்படி இருக்கும், ஒரு 10 பாட்டுல 10வது பாட்டு வந்து பலஸ்துதியா இருக்கும். பலஸ்துதி எழுதும்பொழுது உங்களுக்கு வைகுண்டம் கிடைக்கும், உங்களுடைய கஷ்டங்கள்லாம் போகும், நீங்க வந்து கொண்டபட்டீர் கீழே மக்களே அப்படின்னு இருப்பீங்க, வாய்மொழி நம்மாழ்வாள் சொல்ற மாதிரி அந்த மாதிரி முடியும். ஆனா இந்த பாட்டுல ஒண்ணுமே இல்லையே, இந்த பாட்டுல வந்து பலஸ்ருதியே இல்லையே. ஒன்றும் ஒன்றும் ஐந்தும் ஒன்றும் பாடி நின்று ஆடிமினே அப்படின்னு விட்டாரு அப்படின்னா அதுதான் பலஸ்ருதி. குழமணி தூரம்னா என்னது, ஜெயந்தே ஜெயந்தே அப்படின்னு நம்ம வந்து திருவாராதனம் பண்ணும்போது பெருமாளை பார்த்து முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம திருவாராதனம் பண்ண ஆரம்பிக்கும். அதான் ஒரு கிரமம். ஸோ பெருமாள் ஜெயிக்காருன்னா என்ன, பெருமாள் வந்து நம்மளை ஆட்கொள்றதுக்கு காத்துன்னு இருக்கார். நாம வந்து அவருடைய செவியை மட்டும் கொடுத்து அவரை வாயினால் பாடி மனத்தினால் துதித்து அது மட்டும் பண்ணா போறோம், அவர் வந்து நம்மளை வந்து ஆட்கொண்டுருவார். ஸோ நாம வந்து பெருமாளே ஜெயம் நான் உங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்றதுதான் அவர் வந்து எதிர்பார்க்கிறார். எதுவும் எதிர்பார்க்கல நம்மகிட்ட நம்மளை ஆட்கொள்றதுக்கு. ஸோ குழமணி தூரம்னா அதான், நீ போய் பெருமாள் முன்னாடி குழமணி தூரம் ஆடு, உன்னை வந்து பெருமாள் ரட்சிப்பார் அப்படின்னு அந்த ஒரு மெசேஜை வந்து ஒன்னும் சொல்லாம அப்படி விட்டுற, நீ போய் ஆடு பாடி நின்று ஆடுமினே அப்படின்னு முடிச்சிடுற, அதான் பலஸ்துதி. ஸோ இந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ரசிக்கிறமான ஒரு விஷயம் பத்தி பாடியிருக்கேன். ஸோ இதுதான் குழமணி தூரம். அதுக்கப்புறம் மாணவரும் பெரிய திருமொழி. ஸோ இந்த மாணவரும் வந்து 11.5, அது வந்து 11ஆம் பத்துல 5வது பதிகம். ஸோ இது வந்து ஊஞ்சல் பதிகம் அப்படின்னு, ஊஞ்சல் பாட்டுக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 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 யாப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த விதத்துல இந்த பாட்டு பாடியிருக்கோம். ஒரு தோழி வந்து பெருமாளோட பெருமையை சொல்லுவார், படத்துவத்தை சொல்லுவார். ஒரு தோழி வந்து சௌலபியத்தை சொல்லுவார், ஒரு தோழி வந்து அவருடைய படத்துவத்தை சொல்றார். அப்படி பெருமாள் வந்து நீ வந்து இப்படி இருக்காரு, வந்து இவ்வளவு எளிமையா இருக்காரு அப்படின்னு, நீ எளிமையை நினைக்காத, அவர் தான் வந்து பெரிய பரமன் அப்படின்னு இன்னொரு தோழி பாடுற மாதிரி அந்த பாட்டு இருக்கும். அந்த பாட்டு வந்து ஒரு ஆள் கொடுத்து இன்னொரு ஆள் வந்து வாங்குற மாதிரி ஒரு பாட்டு, அது ஊஞ்சல் பாட்டுன்னு சொல்லலாம் அந்த பாட்டை. மாணவரும் மென்னோக்கி வைதேகி இன்றுடையா காணமரும் கல்லுதார் போய் காடறிந்தான் காணேடி அப்படின்னு ஒரு தோழி பாடுறான். என்ன இவர் வந்து சீதையோட வைதேவியோட துணை, சீதையோட கணவர் ராமனா வந்து காடுகள்லாம் போய் அடைஞ்சிருக்கார், கால்லாம் வந்து காலில் படுற மாதிரி நடந்திருக்கார், காட்டுல போய் 14 வருஷம் இருந்திருக்கார் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப சௌலபியமா சௌசியலமா இருந்திருக்காருன்னு ஒரு ஆள் பாடும்போது, அவர் வந்து காணவரும் காலதர் போய் காடறிந்த பொன்னடிகள் வானவர்தம் சென்னி மலர் கண்டாய் சாழலை. சாழலைன்னா தோழின்னு அர்த்தம், அது ஒரு அருமையான ஒரு தமிழ் வார்த்தை. வானவர்தம் சென்னி மலர், இவர் வந்து இந்த ஒரு இது வந்து காட்டுல நிறைஞ்ச காலுன்னு நினைக்காத, இதை வந்து வானவர்கள் தேவர்கள்லாம் தன்னுடைய தலையில வந்து பூவா சூட்டிக்கிறதுக்கு காத்துன்னு இருக்கா, அந்த மாதிரி ஒரு கால்கள் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ற மாதிரி இந்த பாட்டு வரும். அடுத்தாப்புல தந்தை தலைக்கழ தோன்றி போய் ஆய்ப்பாடி நந்தன் குலமதலாய் வளர்ந்தான் காணேடி அப்படின்னு ஒருத்தி பாடுறா. நந்தன் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்தான். ஸோ வசுதேவருக்கு பிறந்து நந்தகோபுரத்தை போய் வளர்ந்தான், அவ்வளவு தூரத்துக்கு வந்து எல்லாரோடையும் கலந்துருந்தான் அப்படின்னு ஒரு தோழி பாடும்போது, இன்னொரு தோழி வந்து
நந்தன் குலமதலையாய் வளர்ந்தான் நான்முகற்கு தந்தைகான் எந்தை பெருமான்கண் சாழலே அப்படின்னு பாரு. நீ வந்து கிருஷ்ணரா வந்து நந்தகோபுரத்துக்கு குழந்தையா பிறந்தான் நீ நினைக்கிற. அவர் வந்து சதுர்யுகத்துக்கு தலைவனான பிரம்மாவுக்கே அப்பா. சோ அவர் வந்து வேற லெவல். சோ நீ வந்து அவரை இந்த மாதிரி நினைக்காத. அவர் வந்து பெரிய பரமாத்மா, அண்ட சராசரத்துக்கும் அதிபன் அப்படிங்கிற மாதிரி பிரம்மனுக்கே அவர் வந்து அப்பா அப்படிங்கிற மாதிரி பாடுவார். இப்படி 10 பாட்டு போகும். போய் எல்லாத்தையும் முடிக்க முடியாதனால கடைசி ஒரு பாட்டு சொல்லி முடிக்கிறேன். உள்ளத்தால் மாவலியை மூவடி மண் கொண்டு அடர்ந்தான் வெள்ளத்தான் வேங்கடத்தான் என்பாரால் என்னடி. சோ மாவலியை வந்து 3 அடி மண்ணால வந்து 3 அடி கேட்டு வந்து மாவடியை அளந்து வந்து வாமன அவதாரத்தை பத்தி பேசிட்டு, வெள்ளத்தான் அப்படின்னா திருப்பார்கடல்ல இருக்கிறவர், வேங்கடத்தான்னா இங்க நம்ம திருவேங்கடத்துல இருக்கிறவர் அப்படின்னு திருவேங்கடத்துல இருக்காரு, திருப்பார்கடல்ல இருக்காரு, மூவடி மண் அழுந்த வாமனனா வந்தார் அப்படின்னு சொல்றாரு. வெள்ளத்தான் வேங்கடத்தான் ஆணையிலும் கலிகந்தி உள்ளத்தின் உள்ளே உடன் கண்டாய் காணல் அப்படின்னு சொல்லி இவர் வந்து எல்லா இடத்துலயும் இருந்தாலும் என்னுடைய உள்ளத்துல இருக்கார் அப்படின்னு பாடுறார். சோ அந்தர்யாமியா இருக்கார், அர்ச்சாவதாரமா இருக்கார், விபா அவதாரமா இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த 5 விதமான விஷயங்களையும் இந்த பாட்டுல வந்து திருமங்கை ஆழ்வார் வந்து கவர் பண்றதை நம்ம பார்க்கலாம். சோ இந்த மாதிரி பெரிய திருமொழியில வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு காண கிடைக்கிறது. இதுல ஒரு 4-5 பாட்டை மட்டும் சொல்லி நான் முடிக்கலான்னு பாக்குறேன். வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர்கள் வழங்கும் ஓதலின் கழியை நந்தனார் கழித்து குவலயத்தோர் தொழுதேத்தும் ஆதியை அமுத என்னை ஆளுடைய அப்பனை ஒப்பவரெல்லாம் மாதர்கள் வாழும் ஆழமா வயலி திருவல்லிக்கேணி கண்டனே. இது வந்து 2வது 10ல வந்து வரக்கூடிய திருவல்லிக்கேணியை பத்தி பாட்டு. அதுல திருவல்லிக்கேணியில பாட்டுல என்னன்னா 10 பாட்டு எழுதியிருக்காரு. அதுல வந்து அதில் உள்ள ராமருக்கு பாட்டு எழுதியிருக்கார், அதில் உள்ள கஜேந்திரவதனுக்கு பாட்டு எழுதியிருக்கார், அதில் உள்ள தெளிசிங்கர் நரசிம்மருக்கு பாட்டு எழுதியிருக்கார், பார்சாரதிக்கு பாட்டு எழுதியிருக்கார். அங்க உள்ள 5 பெருமாளுக்கும் ஸ்ரீரங்கநாதர் ரங்கநாதருக்கு பாட்டு எழுதியிருக்கார். ஸோ இது மாதிரி 5 பேருக்கு அதுல பாட்டு எழுதியிருப்பார். ஸோ அந்த கோயில் வந்து அவ்வளவு பழசு. ஸோ திருமங்கை ஆழ்வாருக்கு முன்னாடியே இருந்திருக்கிற பொருள்ல வந்து இப்ப என்னெல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கு. அதை வந்து பெருமாள் அனுபவிச்சிருக்காரு அப்படிங்கிறது அந்த பாட்டுல இருந்து பாடலாம். அதனால அதை நான் இங்க பேசலாம்னு நினைச்சேன். திருமங்கை ஆழ்வார் வந்து பாடல்கள் வந்து நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு. கம்பராமாயணம், கம்பர் வந்து ஸ்ரீ வைஷ்ணவத்துல ரொம்பவும் ஈடுபாடு கொண்டவர். அவர் வந்து வால்மீகி இது மாதிரி இல்லாம கம்பராமாயணத்துல பெருமாளை வந்து அப்படியே ஒரு 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 பரமாத்மா, ஒரு கடவுள் அப்படிங்கிறதுல வந்து நிறைய பாடல்கள் எழுதியிருப்பார். அதனுடைய இம்பாக்ட் மெயினா பிகாஸ் வால்மீகில இருந்து இவர் மாத்தி எழுதணும்னா அது பாசுரம் படிச்சதுனால, பிரபந்தம் படிச்சதுனாலதான் அப்படின்னு தான் நமக்கு தெரிய வரும். ஸோ இவர் பாடலை வச்சு நிறைய பேர் சினிமா பாட்டு கூட அதை எழுதுற அளவுக்கு நிறைய இம்பாக்ட் வந்து கம்பராமாயணத்துல இருந்து கிடைச்சிருக்கு. முன்னின் வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ற பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் என்னங்கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் பறையும் தருமணி இன்னம் வண்ணம் என்று காட்டி இந்தல்லூரை பத்தி நம்ம அப்படியே பார்க்கும்போது பெருமாள் வந்து தரிசனம் கொடுக்காம இருக்கும்போது எனக்கு வந்து தரிசனம் கொடு அப்படிங்கிறதுக்கு இந்த பாட்டு எழுதியிருக்கார். கிரேதா யுகத்துல வந்து ஒரு கிருதயுகத்துல ஒரு கலர், திரேதா யுகத்துல இன்னொரு கலர், துவாபர யுகத்துல இன்னொரு கலர், கலியுகத்துல இன்னொரு கலர். இந்த பெருமாளோட எண்ணம் மேனி வந்து மாறிண்டே வருமா. ஸோ வந்து முதல்ல வந்து கிருதயுகத்துல வந்து பாலின் வண்ணத்துல இருக்கு, இப்ப வந்து கொண்டல் வண்ணம் அதாவது கருடிய வண்ணத்துல இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க வந்து இப்ப இந்தலூர்ல இருக்கும்போது எந்த வண்ணத்துல இருக்கு, பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் பொறையும் திருமேனி எந்த வண்ணத்துல இருக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த பாட்டு இருக்கும். ஸோ இது ரொம்ப ஒரு இதை பத்தி பார்த்தோம். ஸ்ரீரங்கத்தில் உள்ள 10 அந்த ஏழை ஏதலன் வந்து ரொம்ப ரொம்ப அனுபவிக்க வேண்ட விஷயம். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிரங்கி மற்றவர்க்கு இன்னொருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உன் தோழி. இதுவும் கம்பராமாயணத்துல எடுத்து கம்பர் யூஸ் பண்ணியிருப்பார். ஒம்பி எம்பி என்றெழுந்தலை உகந்து தோழி நீ என கெங்கொழி என்ற சொற்கள்
வந்தடியேன் மனத்திருந்திட ஆழிவண்ணா என் அடியனை சிறந்தேன். இந்த 10 பாட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். நீ வந்து குகனுக்கு வந்து எனக்கு தோழியை ஆக்கின்ற, சுக்ரீவனை வந்து தோழனாக்கின்ற, குகனை தோழனாக்கின்ற, சுக்ரீவனுக்கு தோழனாக்கின்ற, சாரி சகோதரன் ஆக்கின்ற, சுக்ரீவன் ஆக்கின்ற, விபீஷ்ணன் ஒரு அரக்கனுக்கு நீ வந்து அருள் புரிந்த, ஒரு ஜடாயு வந்து ஒரு பறவை, அந்த பறவைக்கு வந்து அப்பாவா நினைச்சு அவருக்கு கடைசி காலத்துல இதெல்லாம் நீ பண்ண. ஸோ நீ வந்து இந்த மாதிரி எல்லாருக்கூடையும் இறங்கி நீ வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்க. அதனால உன் மேலே எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்கு, நீ என்னையே ஆட்கொள்ள மாட்டாயா அப்படின்னு ரொம்ப ரொம்ப இறக்கமா அந்த பாட்டு 10 பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். டெய்லியே சேவிக்கிறதுக்கு உண்டான ஒரு பாட்டு. நான் ரொம்ப ரொம்ப நல்ல ரொம்ப ரசிச்சு படித்த பாட்டு, ரசிச்சு எனக்கு சொல்லிக் கொடுத்த பாட்டு அப்படின்னா அந்த ஸ்ரீரங்கத்தில் இந்த ஏழை ஏதனர் பாட்டு. அதுக்கு அடுத்தாப்புல வந்து ஸ்ரீரங்கத்துல இன்னொரு பாட்டு என்ன வருதுன்னா, ஏனா மீனா ஆமையோடு அரியும் திருக்குறளுமாய் தானுமாய் தரணி தலைவனிடம்பால் வானும் மண்ணும் நிறைய புகுந்தேண்டி வணங்கும் நல்தேனும் பாலும் கலந்தனவர் தென்னரங்கமே. இந்த பாட்டுல வந்து ஒரு ஐதீகம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது வந்து தசாவதாரத்தை பத்தி பாடுறது. முதல்ல சில அவதாரத்தை கூப்பிட்டு மத்த எல்லா தானுமாயினா ராமன், பரசுராமன், பலராமன் எல்லாமே பெரிய பெருமாள் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு வந்தாலும், நல்ல தல்தேனும் பாலும் கலந்து தென்னவர் சரகம் திருவரங்கமே அப்படிங்கிறதுக்கு பெரியாவச்சன் பிள்ளை என்ன சொல்றாருன்னா, பெருமாளை பார்க்கறதுக்கு வந்து நம்ம அந்த திருப்பள்ளியில பாடுற மாதிரி நித்திய தேவர்களும் வந்து பெருமாளை பார்க்கறதுக்காக வேண்டி நிற்கிறா அப்படிங்கிறது அந்த திருப்பள்ளி எழுச்சியில் வரக்கூடிய பாட்டுலையும் வரும். ஸோ நித்தியசூரிகள் சம்சாரிகள் எல்லாரும் சேர்ந்து வந்து பாடுறா பெருமாளை பார்க்குறோம். அப்போ பாலும் தேனும் கலக்கிற மாதிரி ஒரு நீராய் வந்து நிற்கிறாங்களாம். அதே மாதிரி மற்ற தேசங்கள்ல இருந்து வரவா இங்க வந்துட்டு ஐயோ இப்படி இருக்கோமே, இங்க இவ்வளவு தூரம் நல்லா இருக்கு ஸ்ரீரங்கத்துல, இங்க இருந்து விட்டு போய் நான் திருப்பி நம்ம ஊருக்கு போகணுமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்களாம். ஸோ இது வந்து ரொம்ப ரசகரமாக பெரியவாசன் பள்ளி வந்து அவருடைய உரையில வந்து காமிக்கிறார். அடுத்தாப்புல ஒரு பாட்டு என்ன சொல்லலாம்னா, தாராளன் தன்னரங்க வாழன் பூமேல் தடியாளன் முனியாளன் நேற்று நின்ற பேராளன், இது 6.69 பேருடைய வாளன் பெண்ணைக்கு மணவாளன் பெருமை கேட்பீர் பாராளர் இவன் என்றெழுந்து ஏற்ற படை மன்னருடல் துணிய பரிமாய் வித்த தேராளன் கோச்சோழன் சேர்ந்த கோயில் திருநறியூர் மணிமாடம் அப்படின்னு இந்த பாட்டு வந்து திருநறியூர் பாடல்ல வரக்கூடிய பாட்டு. இந்த பாட்டுல வந்து ஒரு ஹிஸ்டரி சொல்றார். கோப்பெருஞ்செங்கோழன் அப்படின்னு ஒரு சோழன், அவர் வந்து பெரிய நாயன்மார், அவர் நிறைய 70 கோயில் கட்டியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு பாட்டுல வந்து ஒரு போர்ல வந்து தோத்துறார். அப்போ திருநறியூர் வந்து திருப்பணி நிறைய பண்றார். பண்ணி அடுத்தாப்புல வந்து தேழந்தூர் அப்படிங்கிற இடத்துல நடந்த ஒரு போர்ல வந்து அவர் வந்து எதிரிகள் எல்லாம் வந்து கொன்று வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பெருமாளுக்கு பண்ண ஆரம்பிச்சார் அப்படிங்கிற ஒரு சரித்திர செய்தியை இந்த பாட்டுல வந்து சொல்றார். அதனால இந்த பாட்டு ரொம்ப ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாட்டு. ஸோ கோச்சோடன் சேர்ந்த கோயில் திருநறியூர் மடிமாடம் சேர்மீன்களே அப்படின்னு இந்த கோச்சங்க சோழனோட பாட்டு அந்த கதையை சொல்றார். அப்புறம் வந்து நம்பி 5 நம்பியை சொல்லி பாட்டு கொஞ்சம் ரசகரமா இருக்கும். கிழந்த நம்பி குழந்தை மேவி கேழா உலகை இழந்த நம்பி எங்கள் நம்பி எரவிங்கர் ஆரணிய நடந்த நம்பி கடியா இலங்கை உலகை ஈரடியால் நடந்த நம்பி நாமம் சொல்லி நாராயணமே அப்படின்னு சொல்லி நாராயண் நாமத்தை வந்து ஒவ்வொரு நம்பினா எல்லா பரிபூரணன் பேரு. அதனாலதான் திருக்குறளில் உள்ள நம்பி கோயிலுக்கு வந்து சுந்தர பரிபூரணன் அப்படின்னு பேர் இருக்கும். ஸோ எதிரையும் குழந்தை எல்லா இடத்துலையும் பார்த்து கடைசியில குழந்தைகள் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. இதுல கேழா இலங்கை இழந்த நம்பி அறநழிய கடியார் இலங்கை அங்க இலங்கை அழித்த நம்பி உலகை ஈரடியால் அழிந்த நம்பி சொல்லி ஃபர்ஸ்ட் கிடந்த நம்பி அப்படின்னு 6ஆவது குழந்தை தான் வந்து பாடுறார். நான் அப்பயே சொல்ல மாதிரி அவர் குழந்தை வந்து ஒரு பயங்கர இஷ்டமான கோயில். அப்ப அதே 7வது பத்துல வந்து இதை பத்தி பாடும், திருநறியூர் பத்தி பாடும்போது கரவா மடனாக தன் கன்றொள்ளினால் போல் மரவாதடியே உன்னையே அழைக்கின்றேன் நரவார் பொழில் திருநறையூர் என்ற நம்பி பிறவாமை என்னை பணிந்த பிறானே அப்படின்னு திருநறையூர் பத்தி 100 பாட்டு பாடியிருக்காரு. ஏன்னா அவரோட குருநாதர் அவருக்கு வந்து சொல்லி கொடுத்தது வந்து அவர் தான். ஸோ இந்த பாட்டை வந்து பிள்ளை அமுதனார் வந்து அதை பத்தி காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பாட்டை பார்க்கும்போது மடனாகுனா பசுமாடு, கரவாத பசுமாடை வந்து தன்னுடைய
கன்றை பாக்குற மாதிரி நான் உன்னை பாக்குறேன் அப்படின்னு எழுதிருக்கு. சரியா வரலையே. கன்று பெருமாள் வந்து பசுமாடு வந்து கன்றை பாக்குற மாதிரி, கன்று தானே பசுமாடு வந்து எனக்கு பால் கொடுப்பியான்னு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு சரியா இல்லையே அப்படின்னு யோசிச்சேன். அப்போ வந்து அங்க காலட்சேபம் கேட்டிருக்கின்ற ஒரு ஆள் வந்து பராசரப்பட்டே காலட்சேபம் கேட்டார். ஸோ அவர்கிட்ட போய் நீ எப்படி இது எப்படி கரெக்டா சொல்லணும் அப்படிங்கிற இதுல ஒரு மெய் எழுத்து போட்டா இந்த பாட்டு கரெக்டா இருக்கும். கரவா மடனாகை தன் கன்றுள்ளினாற் போல அப்படின்னு மடனாகு அப்படிங்கிறது மடனாகை அப்படின்னு போட்டா இந்த பாட்டு கரெக்டான அர்த்தம் வரும் அப்படின்னு அவர் சொல்லிக் கொடுப்பார். அப்புறம் அடுத்தாப்புல போய் அவர் வந்து அதை பாடுவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ அது அந்த கரவா மடனாகை தன் கன்றுள்ளினாற் போல மறவாதடி உன்னு மறவாதடியே உன்னையே அழைக்கின்றேன் நரவார் பொழில் சூர் நிறையோர் நம்பி பிறவாமை என் பழியந்து பிரானே அப்படின்னு இந்த பாட்டு வரும். அப்புறம் வந்து 7.4 கண்சோர திருச்சோலை பாசனம் பத்தி பார்த்தோம். அது வந்து எம்பெருமாள் தாழ் தொழுவார் காண்மீன் என் தலை மேலாரே அப்படின்னு சொல்லி அடியார்களை பத்தி பாடுறான். அதுக்கு அடுத்தாலும் திருப்பியும் 8வது பத்துல வந்து மீனோடாமை கேளறி குழலாய் முன்னுமிர் ஆவனாய் தாடுமாய் பெண்ணுமிர் ஆவனாய் தாமோதரனாய் கற்கையும் ஆனான் அப்படின்னு இங்க வந்து நாம எப்படி தசாவதாரத்தை இப்போ முக்காவாசி பெருமாளோன்னு ஒரு கொண்டாடுறோம் அந்த மாதிரி ஒரு வரிசை கிரமத்துல வந்து இந்த பாட்டுல சொல்றார். இப்படி நிறைய பாடல்கள் பாடி கடைசி பதிகத்துல வரும்போது நந்தா நகரத்தெழுந்தா வகை நாடும் எந்தாய் தொண்டரா எவர்க்கின் அருள் செய்வாய் சந்தோகா தலைவனை தாமரை கண்ணா அந்தோ அடியேற்கு அருளாயே அப்படின்னு சொல்லி என்னை கூண்டு போய் நந்தா நரகம்னா நந்தா விளக்குனா அணையாத விளக்கு. ஸோ எங்கமே குஷ்டமே ரொம்பவே இருக்கக்கூடிய நரகத்துல போய் நான் இது பண்ணறதுக்கு முன்னாடி எங்களை வந்து சந்தோக தலைவா வேதங்கள் கொண்டாடுற தலைவனே தாமரை கண்ணா எனக்கு அருளாயே அப்படின்னு சொல்லி இங்க வந்து சரணாகதி பண்றார் இந்த கடைசி பாட்டுல. குன்றமெடுத்து ஆண்டரை காத்தவன் தன்னை மன்றில் புகழ் மங்கை மன்னன் கலிகன்று சொல் ஒன்று நின்ற 9 வல்லவர் தம்பேல் என்று வினையாயின சாலகில்லாவே அப்படின்னு சொல்லி திருநெடுங்காந்தகத்துல வந்து பெரிய திருமணம் வந்து கடைசி 10 பாட்டுல இந்த கடைசி பாட்டு 11.8.10 வந்து குன்றம் ஆண்டரை காத்தவன். நீ வந்து ஒரு குன்றம் எடுத்து ஒரு பசுமாட்டையே 5 அறிவு உள்ள ஜென்ம பசுமாட்டையே காத்திருக்க என்னை காக்க மாட்டேயா அப்படின்னு சொல்லி அதை பாடி இந்த பாட்டை பாடுறவர்களுக்கு வந்து எல்லா வினையும் போயிடும். ஒரு வினையும் வந்து அடியார்கள் யாரு கலிகன்று சொன்ன மாலையை பாடுறவர்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி பாட்டை அந்த பெரிய திருமொழியை முடிக்கிறார். அப்புறம் மற்றபடி திருநடந்தாரங்கம் திருமடல் சிறிய திருமடல் பெரிய திருமடல் தான் பாடுறார். கடைசியா திரு நடந்தாரங்கம் பாடுறார். அதுலயும் கடைசியா தன் குழந்தை கிடந்த மாலை நெடியானே அடியேன் அடிநாயை நினைந்துட்டேனே அப்படின்னு பெருமாள் வந்து கடைசியில என்ன சரணாகதி பண்றார். திருநடந்தாண்டகம் பாடினதுக்கு அப்புறம் பெருமாள் வந்து அவரை வந்து ஆட்கொண்டார் அப்படிங்கிறதுதான் நம்ம வந்து கத்துக்கிறது. ஸோ வாழி படகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியோலும் வாயனை வாழ்வழியால் மந்தரங்கள் வங்கேற்கோன் தோயோன் சுடமான வேல் திருவங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் என்று கூறி அமைக்கிறேன். நன்றி. மிக அருமையாக இருந்தது. 1.5 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது. Now I request T. Venkatesan to propose the vote of thanks. எல்லாருக்கும் நமஸ்காரம். Am I audible? கேக்குறதா? கேக்குறது. ஓகே. முதல்ல இன்னைக்கு நம்முடைய காணொளி வாயிலாக எழுந்தருளி நமக்காக அற்புதமான சொற்பொழிவை செய்த சுவாமி பதி லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கும் அவரது சன்னதியில் அடியேனது ஆத்மார்த்தமான கிருதஞைகளை சமர்ப்பிக்கிறேன். இது வந்து உங்களுக்கான முதல் நன்றி. இன்னும் 2 இருக்கு. எதுக்கு இன்னும் 2 நன்றின்னா, நீங்க செஞ்ச இந்த சொற்பொழிவு வந்து விஷயபூர்வமாகவும் இருக்கு, சுவாரஸ்யமாகவும் இருக்கு. என்ன சுவாரஸ்யம்னு கேட்டால், இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்ததே ஒரு சுவாரஸ்யம்தான். சாதாரணமாக நம்மளுடைய இந்த ஃபோரத்தில் நடக்கிற இந்த சொற்பொழிவெல்லாம் பிரபலமான தலைப்புகளை எடுத்து எல்லாரும் சொல்கிறது உண்டு. நீங்கள் எடுத்தது ரொம்ப ஒரு பெக்குலியர் ஆர் ரேர் அப்படின்னு சொல்லலாம்.
அதை எடுத்து அதை செலக்ட் பண்ணதுக்காக என்னுடைய 2வது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 3வது, எடுத்துக்கொண்ட தலைப்பு தடம் பொங்கத்தம் பொங்க என்ற திருமங்கை ஆழ்வாருடைய அந்த 10:2 இருக்கிற அந்த பதிகம். அது பல விஷயங்கள்ல நீங்க அதை எங்களுக்கு புரிய வச்சிருக்கீங்க. அதோட கூட திருமங்கை ஆழ்வாருடைய சரித்திரத்தையும் அவருடைய பிரபந்தங்களையும் அருளி செயல்களையும் அதில் வருகின்ற திவ்ய தேசங்களை அதுபோக அந்த குழமணி தூரம் ஊஞ்சல் பாட்டு இது எல்லாமும் ரொம்ப விஸ்தாரமாகவும் விவரமாகவும் சொல்லி எங்களுக்கு பல விஷயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். இதுக்கெல்லாம் உங்களுக்கு நாங்கள் மிகவும் நன்றியை இந்த ஃபோரம் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையில் சொல்லணும்னா வாஸ்தவத்தில் ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டா போகிறோம் அது கிடைக்கும்னு வந்தவாளுக்கு தலவாழை இலையை போட்டு ததியாராதனையில் அறுசுவை உணவு பரிமாறின மாதிரி இருந்தது. ஏன்னா கொடுத்த டைட்டில் ஒன்று தான், கிடைச்சதோ பல மடங்கு. அதுக்காக உங்களுக்கு பல மடங்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துட்ட எல்லாருக்கும் நவராத்திரியில் வர சண்டே ஆனால் கூட அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு கலந்துனவாளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதர்வைஸ் நிறைய வந்திருக்கும் அட்டெண்டன்ஸு, இன்றைக்கி அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரெக்கார்டிங்ஸ் இருக்குது, அது எல்லாரும் பார்த்துக்கலாம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய டிகேபி சுவாமி அண்ட் ஆஃபீஸ் பேரர்ஸுக்கு நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை முடித்து வைக்குமாறு சுவாமியை பிரார்த்திக்கிறேன். நன்றி, நமஸ்காரம். நன்றி. வரதராஜன் க்ளோஸ் பண்ணலாமா? Yeah, thank you very much. We officially close the meeting and see you next month. Thank you. Bye.